கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்ற தலைப்பில் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். திருக்குரான் எப்படி அல்லாஹ்வுடைய வஹியாக இருக்கிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளும் வழிகாட்டுதலும் வஹிதான் என்பதை நம்ம அறிந்தோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரால் ஹதீஸுகள் என்கிற பெயரில் உண்மையானவைகள் அதிக அளவிலும் பொய்யானவைகள் குறைந்த அளவிலும் கலந்து ஒரு காலத்தில் கலந்திருந்தன. அப்போ இந்த மாதிரி கலந்திருக்கும் பொழுது ஹதீஸை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த மாட்டோம், ஹதீஸ் என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்குருவோம் என்ற முடிவுக்கு நம்ம வந்தால் இஸ்லாத்தை விட்டு போகக்கூடிய அளவுக்குலாம் ஹதீஸுகளை இட்டு கட்டியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸுகளை ஏற்றுக்கொண்டால் நம்ம இஸ்லாத்தை விட்டு போயிடணும். அந்த மாதிரி ஷிர்கான விஷயங்கள்லாம் கூட ஹதீஸ் என்கிற பெயரில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி சரியான தகவலும் தவறான தகவலும் கலந்து இருக்கும் பொழுது அதை எப்படி வகைப்படுத்துவது என்பதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அறிஞர்கள் பாடுபட்டிருக்கிறாங்க. அதில் துவக்கமாக இதற்காக பாடுபட்டவர்களில் இமாம் ஷுஅபா அவர்களை பற்றி உங்களுக்கு சொன்னோம். அதை பற்றி சொல்லும் பொழுது அவ்வளவு மன் தகல்லம ஃபீ ரிஜாலில் ஹதீஸி ஷுஅபா பின் ஹஜ்ஜாஜ், ஹஜ்ஜாஜுடைய மகன் ஷுஅபா என்பவர் தான் இந்த ஹதீஸ் துறையை பற்றி முதலில் பேசியவர். சும்ம தபியஹு யஹ்யா இப்னு ஸஈத் அல் கத்தான், அவரை தொடர்ந்து யஹ்யா இப்னு ஸஈத் அல் கத்தான் என்பவர் இந்த துறையில் அதிகமாக தொன்றாட்டியிருக்கிறார். சும்ம மின்பாதி அஹ்மது இப்னு ஹம்பல், அதற்கடுத்து மூன்றாவதாக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இருக்காங்க இல்லையா, ஹம்பல் இமாம்ங்கிறாங்கல்ல அவங்க, யஹ்யா இப்னு முயின். இந்த 4 பேர் தான் இந்த ஹதீஸ் துறைக்கு ரொம்ப தொன்றாட்டினவங்க. ஹதீஸுகளை பதிவு செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம், சரியானது எது தவறான பதிவு செஞ்சதை கண்டுபிடிக்கிறது முக்கியமான வேலை. புகாரி முஸ்லீம் எல்லாம் ஹதீஸுகளை பதிவு செய்தார்கள், அதுக்குரிய ரூலை உண்டாக்கி இதில் சரியானதை கண்டுபிடிக்கணும், இப்போ தவறானதை தள்ளணும், அதுக்கு என்ன வழிமுறைகளை கையாளலாம் என்பதற்காக வாழ்வை அர்ப்பணித்தவர்களில் இவங்க ரொம்ப முக்கியமான ஆட்கள். இமாம் நஸை அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது மா அஹதுன் இந்தி மின தாபியின அன்பலம் இன் மாலிக் இப்னு அனஸின், அதாவது மாலிக் இப்னு அனஸ், மாலிக் இமாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி அவங்களுடைய மாணவராக இருந்த நஸை சொல்கிறாரு, மாலிக் இமாமை விட ஒரு தாபியன்களில் ரொம்ப ஒரு கூர்மையான அறிவு படைத்தவரை நம்ம காண முடியாது. அதே மாதிரி ஹதீஸு துறையில் ஷுஅபாவை விட யாரையும் நம்ம நம்ப முடியாது. ஹதீஸ் துறையில் அதில் நம்புறதாக இருந்தால், ஒருவரை நம்புவதாக இருந்தால் ஷுஅபா அவர்களை நம்பலாம். அதுக்கப்புறம் யஹ்யா இப்னு ஸஈத் அல் கத்தானை நம்பலாம்ங்கிற அளவுக்கு அந்த ஷுஅபா இமாம் அவர்களை பற்றி சில மக்களுக்கு தெரியாது. ஹதீஸுக்காக அதிக தொண்டாட்டியவர் ஷுஅபா என்பது கூட நிறைய மக்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஷுஅபா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், கான மாலிக்கும் அஹதுல் முமையிஸீன், மாலிக் இமாம் அவரோட கொஞ்சம் சீனியர், மாலிக் இமாம் அவர்களும் இது போன்று பிரித்து சரியானது தவறானதை பிரித்தறியக்கூடிய இமாம்களில் ஒருவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை ஷுஅபா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மாலிக் இமாம் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள், லைஸ குல்லு நாஸ் யுக்தபான்ஹும், ஒவ்வொருத்தன் சொல்லுவதை எழுதிவிட முடியாது, ஹதீஸ்ன்னு சொன்ன உடனே எழுதிவிட முடியாது. இன்கானலகும் ஃபதுலும் ஃபி அன்ஃபுஸிஹிம், அவங்க தனிப்பட்ட முறையில் சிறந்தவர்களாக இருந்தால் கூட அவங்க சொல்வதையெல்லாம் நாங்கள் எழுத மாட்டோம். இன்னமாகிய அஹ்பாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நாம் இப்போ எழுதி கொண்டிருப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. ஃபலா தூஹது இல்லா மின் அஹ்லிஹா, அதற்குரிய தகுதி இருப்பவரிடமிருந்து தான் நம்ம எழுதுவோம். அவர் பெரிய தலைவராக இருக்கார், ஜமாத் தலைவராக இருக்காருன்னு சொல்லி எடுத்துக்கிற மாட்டோம். அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்குது, அதை வைத்து தான் அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இவங்களுடைய கலையை சொல்லும் பொழுது சுஃபியான் சௌரி, அவர் பெரிய ஹதீஸ் கலையில் ஒரு மேதை, அவர் சொல்கிறார், ஷுஅபா அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், இந்த ஹதீஸ் கலையில் ஷுஅபா தான் அமீருல் முஃமினீன், அமீர் சக்கரவர்த்தி ஜனாதிபதி சொல்வதாக இருந்தால் யார், ஷுஅபா அவர்கள் தான் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி சாலிஹ் இப்னு முஹம்மது அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வளவு மன் தகல்லம ஃபிர் ரிஜாலி ஷுஅபா, இந்த அறிவிப்பாளர்களை எடை போடுகிற விஷயத்தில் ஆரம்பத்தில் பேசியவர் ஷுஅபா தான். சும்ம தபியஹு யஹ்யா அல் கத்தான், சும்ம அஹ்மது இப்னு ஹம்பல், இப்படின்னு இப்போ எல்லாரும் பிரித்து சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான இடத்துல ஷுஅபா அவர்களும் யஹ்யா இப்னு ஸஈத் அல் கத்தான் அவர்களும் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களும் யஹ்யா இப்னு முயின் அவர்களும் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி மாலிக் இமாம் அவர்களும் இந்த அறிவிப்பாளர்களை பார்த்து தான் பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா எல்லாம் கலந்து வருது.
சரியானது தவறானது வரும் பொழுது அறிவிப்பார்களை சொல்கிற ஆள் யாருன்னு பார்க்கணும் என்று முடிவு செஞ்சு அதுக்கு சரியானது என்று கண்டுபிடிக்க சில விதிகளை உண்டாக்கினார்கள். சரியானது கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இன்னென்ன கண்டிஷனில் இருக்கணும் என்று முடிவு வந்தாங்க. அதில் முதலாவது என்ன கண்டிஷன் வர்றாங்கன்னு கேட்டால் ஒரு 5 கண்டிஷன் தான். ஒரு ஹதீஸு சரியானது என்று சொல்வதாக இருந்தால் 5 நிபந்தனைகள் அதுக்கு இருக்கணும். 5 நிபந்தனைகள் இருந்தால் மட்டும்தான் அதை ஹதீஸுன்னு ஏற்றுக்கிறோம். 5 நிபந்தனைகளில் அதில் வந்து கோளாறு இருக்குமே ஆனால் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து அந்த சொல்கிறவர் நேர்மையாளராக இருக்கணும். வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது, மலக்க யாருமே இல்லை. நேர்மைக்கு தனி அளவுகள் இருக்குது. சில பாவம் செய்கிறவங்க கூட நேர்மையாக இருப்பான், யாரை ஏமாற்றலாம் மாட்டான். அவன் அளவுக்கு சில தவறுகள் செய்யக்கூடியவன் கூட மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது என்பதெல்லாம் கரெக்டாக இருப்பான். அடுத்தவன் காசு நமக்கு வேணாம், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றி படைக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ் பேரில் பொய் சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்போ ஹதீஸ் கலையில் நல்லவர்கள் சொன்னோன்னே மலக்குமார்கள் நினச்சிடக்கூடாது. எல்லா மனிதரையும் போல அவங்கள்ட்ட தவறுகள்லாம் இருக்குது. தவறு இல்லாட்டி மனுஷனே இல்லை, தவறுகள் இருக்கலாம். இவங்க எதை கவனிக்கிறாங்கன்னு கேட்டால் நேர்மைன்னு ஒன்று இருக்கிறது. சிலர் என்னதான் தவறு செஞ்சாலும் அது தவறு ஒத்துக்கிறோம், வந்துட்டு ஆமான்றான், அடுத்த ஆள் மேலே போட மாட்டான். அப்படிப்பட்டவன்லாம் இருக்கிறான். அப்போ நேர்மையான ஒருத்தராக இருப்பாரையானால் அவர் வந்து ஹதீஸை சொல்வது தகுதியானவர். அவர் அவனை ஏமாத்தினார், இவனை ஏமாத்தினார், ஃப்ராட் பண்ணார், பித்தலாட்டம் பண்ணார் என்று வறுமையானால் அப்படிப்பட்டவர் அந்த ஹதீஸை சொன்னால் தள்ளி விட்டுருவாங்க. அந்த ஹதீஸ் சொல்ற யார்? இப்போ முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்வதை சஹாபி தான் கேட்பார். சஹாபி காலத்தில் இவங்கெல்லாம் இருக்கலை. சஹாபி வந்து அடுத்த தலைமுறை தாபின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லியிருப்பார். அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு 5 அறிவிப்பாளர் வர்றாங்கன்னு வைங்களேன், ஒவ்வொருத்தரும் இடம் போடுவாங்க. நமக்கு முதல் சொல்கிறாருல்ல இவர் யார், இந்த ஹதீஸை நமக்கு சொல்லக்கூடியவர் வந்து நம்பகமான ஆள் தானா நமக்கே தெரியும், நம்ம காலத்தில் இருக்கிறதுனால நமக்கு தெரியும். அவருக்கு சொன்னவர் யாருன்னா அவர் யாராவது ஒரு ஆளை காட்டுவார். அவரை போய் விசாரிக்கிற காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த மாதிரி போய் அவர் விசாரிக்கிறது, அவரை பற்றி அந்த ஊரில் விசாரிச்சு இப்படி ஒரு திருந்தரவங்க நல்லவர் தானா இப்படி கேட்பாங்க. இப்படி கேட்டு 5 பேரையும் விசாரிக்கும் பொழுது 4 பேர் சரியாக இருந்து ஒரு ஆள் போக்குன்னு வைங்க, அவர் நேர்மை இல்லை, மோசடியாக இருந்தவர், துணிஞ்சு போய் சொல்லுவாருங்க, ஏமாத்துக்காரருங்க, அந்த மாதிரி சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை தள்ளிடுவாங்க. அந்த ஹதீஸை வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதா சொன்னாலும் எல்லாரும் கலந்துருக்குத, நீ உன்னுடைய நேர்மை என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையாங்கிறத நம்ம வகையில் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனிதன் என்கிற முறையில் தவறும் சரியும் கலந்துருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 பேரும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் முஸ்லீமாக இருக்கிறாங்க. சரியான ஹதீஸை சொல்கிறவனும் முஸ்லீமாக இருக்கிறான், தவறான ஹதீஸை சொல்கிறவனும் முஸ்லீமாக இருக்கிறான். தோற்றத்தில் 2 பேருமே நல்லா தான் இருக்கான், தொழுகை நோம்பு எல்லாமே வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அதில் சில பொய் இருக்கும், ஒருத்தன் சொல்ல மை இருக்குன்னா இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்பது? அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டதும் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் இப்படி சொன்னீங்களான்னு அதுக்கு சாத்தியம் இல்லை. அப்போ மனிதர்கள் என்கிற முறையில் நம்ம என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறாங்க. மனிதன் என்கிற முறையில் நம்ம எதை வச்சு யோசிக்கிறது? அந்த செய்தி உண்மையா பொய்யா என்பதற்கு ஆளை வச்சு தான் முடிவு செய்யணும். அந்த செய்தியை போய் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் செக் பண்ணி முடிவு செய்யலாம். ஒரு 2 பேர் சொல்கிறாங்க, ஒருத்தர் அந்த இடத்துல புதையல் இருக்குங்கிறாரு, நம்ம போய் பார்த்து புதையல் இருக்குன்னு நினைச்சிடலாம், எடுத்து பார்த்துடலாம். புதையல் இருந்துச்சுன்னா அவர் உண்மை சொல்லியிருக்கிறாரு, புதையல் அங்கே இல்லைன்னா போய் சொல்லியிருக்கிறாரு. அப்படி செக் பண்ணுற விஷயங்களாக இருந்தால் ஆளை பார்க்க தேவையில்லை, அவரை போய் ஆய்வு செய்ய தேவையில்லை. அவர் எந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்கிறாரோ அதை போய் பார்த்துடலாம். ஆனால் காலங்கடந்த காந்தி காலத்தில் காந்தி இப்படி பேசினார்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால், அல்ல எங்கள் தாத்தா காலத்தில் இப்படி ஏதாவது சொல்கிறாருன்னு சொன்னால், நீ தாத்தா காலத்தில் இருந்தியா? உன் தாத்தா காலத்தில் உள்ள உனக்கு சொன்னவன் யார், அவனுக்கு சொன்னவன் யாருன்னு கேட்டு தான் முடிவு செய்யணும். அப்போ எதை வச்சு நம்ம முடிவு செய்வோம் என்று கேட்டால் சொல்கிற ஆளை தான் எடை போடணும். அவர்கிட்டே நாணயம் இல்லைன்னு தெரியும் போது அவர் சொல்கிற ரசூலுல்லாஹோட ஹதீஸை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? உங்களை ஏமாற்றிருக்கு, என்னை ஏமாற்றிருக்கிறாரு, மக்களை ஏமாற்றிருக்கிறாரு, பொய் சொல்லியிருக்கிறாரு, நேர்மை குறைவானவர் என்று மக்களால் கருதப்பட்டிருக்கிறாரு. அவருடைய வெளிப்படையான செயல்கள் அதை காட்டுகிறது. உள்ளத்தில் நான் பார்க்க முடியாது, வெளிப்படையான செயல்கள் அதை காட்டுகிறது. அப்போ என்ன முடிவு பண்ணணும்? நேர்மை இல்லாத ஆளாக இவர் இருக்கிற காரணத்தினால் இவர் சொல்வ ஹதீஸ் அல்ல, அது பலவீனம் வீக்கான ஒரு ஹதீஸு என்ற முடிவுக்கு வர்றாங்க. ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது என்ன? நேர்மை. ஏன் இப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னு கேட்டால், இதுக்கு வந்து நமக்கு குர்ஆனில் ஹதீஸில் ஆதாரம் இருக்குது, சும்மா விட்டு அடிக்கலவங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் 49வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபையின், ஒரு பாவி வந்து ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வருவானே ஆனால் ஃபத்தபையனு,
அதை தீர விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். சொன்னோம் நம்பிடாதீங்க. ஒரு செய்தியை சொன்னானே ஆனால் அப்படியாண்டு தலையாட்டக்கூடாது. தீர விசாரியுங்கள். எதுக்காக வேண்டி என்றால் அன் துசீபு கௌமம் பிஜஹாலத்தின், ஒரு சமுதாயத்தை நீங்கள் அறியாமையினால் அவங்கள தாக்கி விடலாம். ஒருத்தர் வந்து என்ன செய்வான்னு கேட்டால் என்னை வெட்டிவிட்டான் அப்படிமா, இவன் அறுவலை தூக்கி வெட்டு போயிடுவாங்க. அப்படியே உன்னை யார் வெட்டினா, நீ எங்கே இருந்தா, அவன் எங்கே இருந்தான், நெசமாக வெட்டினால யார் பார்த்தாலும் கேட்டால் தான் உண்மை தெரியும். ஒரு முஸ்லீம் ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், சமுதாய மக்கள் கூட்டம் நிற்கும்போது என்னை அடிச்சுட்டாங்க, செருப்பால் அடிச்சுட்டாங்கிறான் ஒரு ஆள் பேரை சொல்லி, இவங்க உடனே கிளம்புவாங்க, யாரும் அடிச்சதுன்னு கேட்டு உடனே கிளம்பி போயிடுவாங்க. இப்படி போகலாமா? அநியாயம் கடைசியில் பார்த்தா இவன் அடிச்சிருப்பான், அவனை அடிச்சு விட்டு நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான். அப்போ ஒரு செய்தி நடக்குதுன்னு சொன்னால் தீர விசாரிக்காவிட்டால் அநியாயமாக நம்ம அடுத்தவரை தாக்க வேண்டி வந்துடும். அந்த விஷயத்துக்கு எல்லாம் சொல்லி காட்டணும். நீங்கள் தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். அன்து சீபு கௌமன் பி ஜஹாலத்தின், ஜஹாலத்தினால் அறியாமையின் காரணமாக நீங்கள் ஒரு சமுதாயத்தை தாக்கிவிடக்கூடும். இப்போ துசிபிஹு அலாமா ஃபால்தும் நாதிமீன், நீங்கள் செய்ததற்கு பின்னர் கவலைப்படுவீர்கள். அநியாயமாக அடிச்சு விட்டோமே, இவனில் அடிச்சிருக்கணும், இவன் சொல்லிக்கிட்டு அவனை அடிச்சு விட்டோமே, என்ன நீங்கள் கவலைப்படுவீங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து குஜராத் சூறாவில் 49 சூறாவில் 6வது வசனத்தில் சொல்லுகிறான். அப்போ இதில் என்ன விளங்குகிறது? ஒரு செய்தி வந்துச்சுன்னு சொன்னால் உடனே நம்பிடாதீங்க, ஆய்வு செய்யுங்க. அப்போ ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லுவது அப்படிப்பட்டது தானே. ஏதோ உங்கள் கொடுக்கல் வாங்கலுக்கு எப்படி இது ஆய்வு பண்ண அவசியம் இருக்கிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்னு ஒருத்தர் சொல்வாரையானால் ஆய்வு செய்யுங்க. உங்களுக்கு சக்திக்கு உட்பட்டது கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. ரசூல்லா இருந்தால் போய் கேட்டு முயற்சி பண்ணலாம். ரசூல்லா இல்லை என்று சொன்னால் அவரைத்தான் இட போட்டு உனக்கு யார் சொன்னா, உனக்கு யார் சொன்னான்னு கேட்டால் அதில் உண்மை வெளிப்பட்டு விடும். சில நேரத்தில் பொய்யா கூட விட்டு அடிச்சிருப்பாங்க. உனக்கு யார் சொன்னா, இப்ராஹிம்பாங்க, இப்ராஹிம் கேட்டால் நான் வந்து பார்க்கவே இல்லைன்றாரு, அப்படிலாம் வரும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் விசாரிக்கும் பொழுது உண்மையை படிச்சுட்டு வந்துடும். அப்போ தீர விசாரித்துக் கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வே காட்டக்கூடிய வழியாக இருக்கிறது. இப்போ அது தேவை. சொந்த கொடுக்கல் வாங்கலுக்கு தேவைப்படுவதை விட மார்க்கத்தில் வஹியை முடிவு செய்ய, வஹியா இல்லையான்னு முடிவு செய்கிற விஷயம், அமல் செய்கிற விஷயம், கியாம நாள் வரைக்கும் இது இருக்க வேண்டிய ஒரு விஷயம், மூமின்களுடைய அமல் சம்பந்தப்பட்ட அகீதா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிற காரணத்தினால சொன்னதெல்லாம் நம்பிடக்கூடாது. இந்த ஒரு ஆயத்தை வைத்து முடிவு செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து 17:36 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு திட்டவட்டமான அறிவு இல்லாததை பின்பற்றாதே. திட்டவட்டமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணு. இவன் சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்ன ஆயிருமா? ஒருத்தன் வந்துக்கிட்டு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டு, நீ உனக்கு எப்போ ரசூலுல்லாஹ் சொன்னு தெரியும் கேட்கணுமா இல்லையா? கன்ஃபார்ம் ஆகலை நமக்கு. எப்போ கன்ஃபார்ம் ஆகும்? இவனும் நம்பிக்கையான ஆளாக இருந்து, இவனுக்கு சொன்னவன் நம்பிக்கையாக இருந்து, அவனுக்கு சொன்னவனும் நம்பிக்கையாக இருந்து, அவனுக்கு சொன்னவன் நம்பிக்கையாக இருந்து, அவன் சஹாபிட்ட கேட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருந்தா ஒரு திட்டவட்டமான மனிதன்கிற முறையில், அதுவும் பொய்யா இருக்கலாம், அது ஒரு விஷயம். மனிதன் என்கிற முறையில் நமக்கு எப்படி அறிந்து கொள்ள இயலுமோ அந்த முயற்சியை பண்ண வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ஃபு, நீ பின்பற்றக்கூடாது, மா லைஸ லக பிஹி இல்முன், எது பற்றி இல்மு உறுதியான அறிவு உனக்கு இல்லையோ, டவுட்டோடு பின்பற்றக்கூடாது. சொல்லியிருப்பாங்க, இருக்காத சொல்லாமல் தான் என்ன செய்யுது, அப்படி வரக்கூடாது. சொன்னாங்க என்பதை உன்னுடைய சக்திக்கு உட்பட்டு என்ன செய்யணும், இல்மை உண்டாக்கி கொண்டு, அறிவை உண்டாக்கி கொண்டு தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு 17:36 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 24:17 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஆயிஷா நாயின் மீது அவதூறு சொன்னாங்கல்ல, அந்த அவதூறு சொல்லும் பொழுது முனாஃபிக்கு தான் அவதூறு சொன்னாங்க. பரப்புனது ஸ்டார்டிங்கில் உண்டாக்குனது முனாஃபிக்கு. ஆனால் அது சஹாபாக்கள்லாம் பரப்புனாங்களா இல்லையா? முனாஃபிக் இப்படி பரப்பி போய் சில சஹாபாக்கள் அதுக்கு நினைஞ்சாங்க, பலியானார்கள். அப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான்டா, இது தலக்கவுனஹு பி அல்சினத்திக்கும், நீங்கள் உங்கள் நாவுகளால் அதை சொன்னீர்கள், ஓ தக்குனு பி அஃப்வாஹியும், உங்கள் வாய்களால் பேசினீர்கள், மாலை சிலக்கும் பி இல்முன், இல்மு இல்லாத ஒரு விஷயத்தை பட்டு பேசினீர்கள், ஓ தஹ்சபுனு ஹய்யினன், அதை லேசாக நினைத்தீர்கள், ஓஹோ இந்தல்லாஹி அலீம், அல்லாஹ்விடத்தில் பெரிய விஷயம் அது. ஒரு பெண் மீது நீங்கள் பழி சுமத்துறது சின்ன விஷயம் இல்லை. ஸோ விளையாட்டு போக்கில் ஆயிஷா அப்படியா நடந்தா அப்படி பரப்பி விட்டுறீங்க. இது எவ்வளோ பெரிய பயங்கரமான விஷயம். ஒலவுலா இது சமயத்துமோக குல்த்தும் மாயக்கும் இல்லைனா அன்னத்தை கல்லமை பிஹாதா, இது பற்றி நாம் பேச முடியாது, நம்மகிட்ட ஆதாரம் இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டாமா? இறைவா நீ தூயவன், இப்படி பரப்புறாங்க, எங்களுக்கு இது பற்றி ஞானம் இல்லை என்று தான் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஹாதா புகுத்தானு அலீம், இது பயங்கரமான அவதூறு என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். எயலுக்கும் அல்லாஹ் அந்த ஊதுலி மிஸ்லிஹி அபதா, இதுபோல் நீங்கள் இனிமேல் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறான். இன் குத்து மூமினின், நீங்கள் மூமின்களாக இருந்தால் இனி இதுபோல் நடக்கக்கூடாது. அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு செய்தி பரப்பப்பட்டால் உடனே ஆமாம் ஆமான்ற கூடாது. இவன் சொல்கிறவன் யார், இவன் அங்கே இருந்தானா, அதாவது ஆயிஷா நாயில் அவதூறு சொல்லும்போது ஒருத்தன் பரப்புறான்ல, இனி என்ன பார்த்த, இது பரப்புறவன் யாருன்னா முனாஃபிக்கா இருக்கான். கடைசியில் பார்த்தா முனாஃபிக்கள் தான் சொன்னாங்கன்னு வரும்போது அது அறிவிப்பாளர் பொய்யாகி போச்சா இல்லையா?
ரசூல் காலத்தில் வகி இருந்ததுனால அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான். வகி இல்லாட்டி நம்ம ஆய்வு தானே பண்ணணும். வகி இருந்ததுனால இவங்க போய் சொல்கிறாங்க ஆயிஷா நாயகி சுத்தமானவங்கன்னு குர்ஆன் மூலமாக அவங்களுக்கு அல்லாஹ் வந்து தூய்மைப்படுத்தி விட்டுட்டான். அப்படி இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஒரு பெண் மீது ஒருத்தர் பழி சுமத்துறாங்க, இவனுக்கு இதே வேலைன்னு நமக்கு தெரியுது, அப்போ ஏற்றுக்குருவோமா? இவன் பாட்டி வேலையை பார்க்குறாங்க, இவன் ஏன் சுமத்துறான், அப்போ எதை இருக்குங்க, அப்போ தான் நான் ஏற்றுக்குருவோம். இப்போ ஒரு பெண் மேலே ஒருத்தன் அவதூறு சொன்னான்னு சொன்னால் உடனே ஏற்றுக்கிற மாட்டோம். எப்போ ஏற்றுக்கிறனே? அந்த இவன் இதே இது மாதிரி பொய் சொல்கிறவனா, இது மாதிரி ஒருத்தவனே சொல்லிட்டு இருக்கிறவனா, ஒரு கெட்டவனா, நேர்மையற்றவனா, இவனே அந்த பெண்ணை தப்பான வழிக்கு கூப்பிட்டு அவள் மறுத்ததுனால இப்படி சொல்கிறானா, வேறு ஏதாவது இருக்குமா என்றெல்லாம் ஆய்வு செஞ்சு அவன் கரெக்டுன்றதை நம்மளை ஏற்றுக்குருவோம். உலகத்திலே ஒரு சாட்சியத்தை ஏற்றுக்கிறாருந்தா எதுக்கு கோர்ட்டில் வந்து சாட்சியை குறுக்கு சண்டை பண்ணுறாங்க? முதல்ல சாட்சி ஒன்று சொல்லிடுவான், வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணிக்கு பார்த்தாண்டு. பொய் வந்து யாவும் வச்சுக்கிற முடியாது, உண்மைண்டா யாவும் வைக்க தேவையில்லை, அதுவும் வந்து கரெக்டாக வந்துகிட்டு இருக்கும். பொய்யை சொன்னான்னு வைங்களேன், அன்றைக்கி என்ன சொன்னாலும் அவனுக்கு தெரியாது. அடுத்த குறுக்கு சாணி சனிக்கிழமைன்றான். வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி மேலே குறித்து வச்சுருப்பாங்க. குறுக்கு சாணி வெள்ளிக்கிழமையா நல்லா கரெக்டாக சொல்லு, வெள்ளிக்கிழமை நீ பஸ்ஸில் ஸ்ட்ரைக் இருந்துச்சு, நீ போயிருக்க மாட்டிய. ஆமாம் சார் சனிக்கிழமை அது. அப்போ இவன் அவ்வளோ போய் சொல்கிறாங்க, பிறல் சாட்சி, இதுக்கு பேர் என்னது பிறல் சாட்சின்னு சொல்லி சாட்சி புரண்டுட்டான். அப்போ இந்த மாதிரி தான் உலகம். இதில் இருந்தால் சட்டமே எடுத்தனால விளைவிக்கணும். இந்த ஹதீஸ்களை மேதைகள் சோபா அவர்கள் போட்ட அந்த பாதையில் தான் உலகத்தில் இந்த கிரிமினல் சட்டம், சிவில் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாட்சிகளை விசாரணை செய்வது, எடை போடுவது, அவனுடைய நினைவாற்றலை சோதிக்கிறது, நாணயத்தை சோதிக்கிறது, இது எல்லாமே வந்து இதனுடைய சட்டத்துக்கே ஒரு அடிப்படையாக இருந்தது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறான், அல்லாஹ் என்ன நமக்கு சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ஆயிஷா நாயை பற்றி செய்தி வந்தவுடனே அதான் சொல்லிட்டாங்கல்ல, 4 பேர் சொல்கிறாங்கல்லப்பா அப்படின்ற கூடாது. சொன்னவன் யார், எதுக்கு சொல்கிறான், ஆதாரம் இருக்கான், பார்த்தானா, நடந்து சாட்சியாக இருந்தானான்னு கேட்டு என்ன செய்யணும், நம்பணும். இதுலேயும் ஆய்வு செய்ய சொல்கிறான்ல. இதில் என்ன செய்ய சொல்கிறான், யாராவது ஒரு செய்தி உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் ஆய்வு செஞ்சு பின்பற்றுங்க அப்படிங்கிறான். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், பெண்களை வந்து கணவன் மனைவி இருக்கிறாங்க, பிடிக்கலை, இஸ்லாமிய முறைப்படி எல்லா விதமான முயற்சிகளும் செய்யப்படுகிறது. அவங்களுக்குள்ள இணக்கமாக உள்ள எல்லா முயற்சியும் பண்ணி பார்க்குறாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. ஜமாத்தில் வச்சு பேசி பார்க்குறாங்க, ஒன்றும் சரியாக வரல. கடைசியாக விவாகரத்து செய்யணும்ன்ற முடிவுக்கு இந்த ஆம்பளை வர்றான்னு வைங்க, புருஷங்காரன் வர்றான். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅஷ்ஹிது, நீங்கள் சாட்சி ஏற்படுத்துங்கள், தவை அதிலும் நிற்கும், உங்களில் நீதியான இருவரை சாட்சியாக்குங்கள். ஒரு பெண்ணை விவாகரத்து செய்கிறதா இருந்தால் நான் இவளை விவாகரத்து செய்கிறேன்னு சொல்வதற்கு யாரோ ஒருத்தனை சுப்பனை கொண்டு வச்சிட முடியாது. நீதியானவர்கள் இந்த அறியப்பட்ட 2 பேரை கூப்பிட்டு, பொய் சொல்லாதவன் ஒழுக்கமாக நடந்தவனை கொண்டாந்து கூப்பிட்டு உன்னை சாட்சியாக வைத்து நான் இந்த விவாகரத்து செய்கிறேன்னு 2 சாட்சிகளை ஏற்படுத்துங்கன்னு எல்லாம் சொல்கிறான். 2 சாட்சின்னு முட்டையாக சொல்லாமல் நீதியானவர்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆய்வு செய்யணும் தான் அர்த்தம். இப்போ எல்லாருமே நீதியானவர்களாக இருந்தால் எதுக்கு இப்போ இந்த வார்த்தையை சொல்லணும்? அப்போ மனிதர்களில் வந்து நீதியாக உள்ளவன் இருப்பான், நீதியாக இல்லாதவனும் இருப்பான், அது நீ கண்டுபிடிக்கணும். நம்ம தான் ஆய்வு பண்ணணும் நீதியானவனை. நம்ம ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு ரூட் இல்லாட்டி எல்லாம் சொல்ல மாட்டான். நீதியானவனை ஒரு நியமிங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம முயற்சிக்கு உட்பட்டு நீதியானவன் கண்டுபிடிக்க முடியும். உண்மையில் நீதியானவன் சொல்ல முடியாது அல்லாட்ட. மனித சக்திக்கு உட்பட்டு இவங்க நல்ல ஆளு, இந்த 2 பேரும் மோசமான சொல்ல முடியுமா இல்லையா? அப்படியான ஒரு 2 பேரை தேர்ந்தெடுங்கள் என்று தலாக்கு விஷயத்துக்கு சாட்சியை சொல்லும் பொழுது நேர்மையான இருவருங்கிறான். அந்த அதில் தான் இதில் சர்த்தாக்குறாங்க. ரவை அதிலின், நேர்மையுடைய அதிலுடைய நீதியுடைய இருவரை சாட்சியாக்குங்கள். அப்போ நீதிங்கிற மனிதர்களை ஒரு சாட்சியாக்கி ஒரு சொல்லை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதுக்கு என்ன வேணும்? இவர் விவாகரத்து செய்கிறான், அந்த சம்பவம் நடக்கு, அதை இவர் சொல்கிறார், கோர்ட்டில் வந்து சொல்கிறார் விவாகரத்து நடந்துச்சா, ஆமாம் அப்படின்னு சொல்கிறவர் யாராக இருக்கணும்? ஏன்னா விவாகரத்து செஞ்சு மறுத்துட்ட நாளைக்கு. அதனால என்ன செய்யணும்? 2 சாட்சி வேணும். அந்த சாட்சி எப்படி இருக்கணும்? காசு வாங்கிட்டு பேசவனா இருக்கக்கூடாது, அவனே சாட்சியாக இருந்துட்டு ரூபாயை கொடுத்தவன் அப்படிலாம் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருந்துடக்கூடாது. அப்போ கரெக்டாக காசுக்கு விலை போகாமல் உண்மையை பேசக்கூடிய ஒருத்தனாக இருந்தால் தான் அவன் நீதியாளர். அப்போ நீதியான இருவரை சாட்சியாக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்வது 65வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் நம்ம என்ன வழங்குகிறோம்? மனிதர்களை சாட்சியை வைக்கும்போது கூட எவனையாச்சும் 2 பேரை வச்சிடாதீங்க. மனிதனில் 2 வகை இருக்கிறாங்க. நீதியானவன் சிலர் இருக்கிறாங்க, நீதியற்றவர்கள் சிலர் இருக்காங்க, நேர்மையானவர்கள் நேர்மையற்றவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு சாட்சிக்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு குறைந்தபட்ச நேர்மை உடையவர்களாக என்ன செய்யணும்? நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்வதில் இருந்து நேர்மையானவர்கள் நேர்மையற்றவர்கள் என்ற பிரித்துத்தான் சிலதை முடிவு செய்ய வேண்டும். சில விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு அவசியம். இதெல்லாம் அந்த சோபா அவர்களுடைய அந்த அறிஞர்களுடைய குழுவில் ஆராய்ச்சியில் இதெல்லாம் ஆதாரம் வைக்கிறார்கள். அதே மாதிரி வந்து ஒருத்தன் இஹ்ராம் கட்டியிருக்கான்னு வைங்களேன், இஹ்ராம் கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது வேட்டையாடக்கூடாது. ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ இஹ்ராம் கட்டியிருக்கோங்களேன்,
இஹ்ராம் கட்டியிருக்கையில் வேட்டையாடக்கூடாது. கொக்கு குருவிகள்லாம் இருக்குல்ல, கோழியெல்லாம் அறுத்து சாப்பிடலாம், அது வேட்டை பிராணி கிடையாது. வீட்டில் வளர்க்குற பிராணிகள் ஆடுகள் அறுத்து சாப்பிட்றலாம் சம்மந்தம் இல்லை. காட்டில் இருக்கிற மான்கள், கொக்கு, இந்த மாதிரி புறாக்கள், இது மாதிரி விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. ஒருத்தன் வேட்டையாடிட்டான், அதுக்கு என்ன பரிகாரம் தெரியாமையோ ஏதோ ஒரு வேட்டையாட்டான்னு வைங்களேன், சட்டம் தெரியாமல் கூட எத்தனை வருவாங்க. ஒரு கொக்கு நிற்கிறத சுட்டு விட்டான், ஏதோ ஒரு வேட்டைக்கல்லை வச்சு அடிச்சுட்டான்னு வைங்களேன். இப்படி வேட்டையாடிட்டான்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், அதுக்கு நிகரான அந்த எதை வேட்டையாடினானோ அதுக்கு நிகரான கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகத்தில் அதுக்கு நிகரானது எதுன்னு இந்த மூணுக்குள்ளே பார்க்கணும். அவன் எதை வேட்டையாடினாலும் இந்த மூணோட ஒப்பிட்டு பார்த்து எது அதுக்கு நெருக்கமானதாக வருதோ அதை என்ன செய்யணும், வந்து குர்பானி கொடுக்கணும். இப்போ கொக்கு வேட்டையாடணும், ஏன்னா கொக்குக்கு பதிலாக ஒரு இன்னொரு கொக்கை கொடுக்க முடியாது. இந்த ஆடு மாடு ஒட்டகம் மூணில் தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த மதிப்புக்கு ஒட்டகம் ரொம்ப ஓவராக இருக்குது, மாடு ரொம்ப ஓவராக இருக்குது, ஆடு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டை கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. குறைஞ்சது ஆடு, சின்ன சிட்டுக்குருவி வேட்டையாடினா ஆடு கொடுத்துருவாங்க. ஆனால் இதை சொல்லும்போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், கொஞ்சம் எகுக்கும் பிகி தவா அதுலேயும் இருக்கும். இது கண்டவட்டையும் பேசாத, நேர்மையான 2 பேர் போய் கேளு. அவன் அலசி ஆராய்ஞ்சி அல்லாவுக்கு பயந்து நீ வேட்டையாடின அந்த மானுக்கு எது ஈக்குவலானது, மானு ஆடு சமமான ஒரு இடம் உள்ளதாக இருந்தால் கூட மதிப்பில் மானு கூட தானே ஒட்டகத்தை கொடுத்து சொல்லிடுவாங்க. நீ வேற வேட்டையை கட்டினா ஆட்டை கொடுத்துருவான். நீ வேட்டையாடினது மானு, அந்த சைஸுக்கு ஆடு போதுப்பா, 200 எனக்கு கொடுத்துருப்பாப்பா, நீ ஆட்டை கொடுத்துருப்பாப்பான்னு 10 கொடுத்துட்டு போயிடுவான். அப்போ நேர்மையான இடத்த என்ன செய்வான், அல்லாவுக்கு பயந்து மானுங்கிற ரொம்ப விலை மதிப்பு உள்ளது, அப்போ அதுக்கு ஈக்குவல் வச்சுக்கிற அந்த ஒட்டகத்தை வைக்க முடியும், அதனால் ஒட்டகத்தை கொடு அப்படின்னு அவர் சொல்லுவார். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ பல விஷயங்களை மார்க்கெட் நிலவரம் எல்லாத்தையும் அறிந்தவராகவும் அதில் நேர்மை உள்ளவராகவும் 2 பேரை வச்சுக்கிறங்க. இந்த சின்ன ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறது கூட யாரோ 2 பேர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லாமல் நேர்மையானவர்கள் அறியப்பட்டிருப்பாங்கல்ல, அப்படி ஒரு 2 பேரை பிடிச்சி இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேங்க, இதுக்கு ஈக்குவலாக எதை நீங்கள் கருதுறீங்க, நான் ஒரு வேட்டையாடிட்டேன், இது ஆடு மாடு ஒட்டகத்தில் இதுக்கு பதிலாக நான் என்ன கொடுத்தா சரியாக வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க நேர்மையான முறையில் அலசி ஆராய்ச்சி என்ன செய்வாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதை ஏற்றுக்கலாம். அப்போ இதில் சொல்லும்போது எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இது 595 இருக்கிறது, தவா அதுலேயும் இருக்கும். உங்களுக்கு நீதியான இருவர்கிட்ட என்ன செய்யுங்க, தீர்ப்பளிக்க கேளுங்க, அந்த நீதியான இருவர் சொல்கிறபடி என்ன செய்யுங்க, அதை அந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. இதில் நீதியெல்லாம் வலியுறுத்துகிறான். அதே மாதிரி 2 பேரும் ஒரு பிரயாணம் பண்ணி போகிறாங்க, மௌத்து வருது, வசியத்து செய்கிறான். 2 பேர் பிரயாணம் பண்ணி போகிறாங்க, மரண நேரம் ஆச்சு. அப்போ தன்னுடைய சொத்துக்கள்லாம் ஊரில் இருக்கும், அதை போய் சொல்ல முடியாது, எழுதி வைக்கவும் முடியாது. அந்த காலத்தில் பிரயாணத்தில் 2 பேர் கூட வர நண்பர்கிட்ட என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட சாட்சியாக்கி வசியத்து செய்கிறான்னு வைங்களேன். அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு 2 பேர் கூப்பிட்டு வச்சு வசியத்து பண்ணணும். 2 பேரை வச்சு என்ன செய்யணும், வசியத்து பண்ணணும். எவனாச்சும் 2 பேர் நீ வச்சிடக்கூடாது, அவனுக்கு வசியம் செஞ்சப்போ சொல்லிடுவான் போய், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், நேர்மையான 2 பேராக இருக்கணும். அல்ல அதையும் சொல்கிறான், வசியத்து செய்கிறதா இருந்தால் பிரயாணத்துக்கு போய் இதா ஹலர் அகதுக்கும் மௌத்து உங்களுக்கு நெருங்கும் பொழுது ஹீனல் வசியத்து செய்யும் பொழுது இஸ்னானி தவா அதிலும் இருக்கும், உங்களில் நீதியான இருவர் உங்களுக்கு சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நான் எங்கள் வாப்பாவுக்கு இவ்வளோ கொடுத்துருப்பா, அம்மாவுக்கு இவ்வளோ கொடுத்துரு, எனக்கு மரம் நெருங்கிருச்சு, என் கொண்டாட்டிக்கு இவ்வளவு, இதெல்லாம் வாரிசு உரிமை சட்டத்துக்கு முன்னாடி அது ஒரு விஷயம். இப்போ வசியத்து தேவையில்லை, இவர் முடிஞ்சலாம் போனாலும் மார்க்கப்படி பிரிச்சுக்கிடுவாங்க, இவர் ஒன்றும் வசியம் செஞ்சு அவசியம் கிடையாது, மாற்றப்பட்டுருச்சு. ஆனால் இதுதான் வசியத்து மாற்றப்பட்டுச்சே தவிர இதுக்கு நியமிக்கிறாள் 2 நீதியாக இருக்கணுங்கிற அது மாற்றப்படலை. எந்த ஒரு விஷயத்து நீதியான 2 பேர் வேணும். அப்போ அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால், தவா அதிலும் இருக்கும், நீதியாக இருக்கிற 2 பேர் அல்ல இதுக்கே சொல்கிறான். ஒருத்தன் சொத்தை அர்த்தம் எடுத்துடக்கூடாது, பொய் சொல்லிடக்கூடாது, ஏமாத்திடக்கூடாது. அப்போ நீதியாக இருக்கணும் என்கிற ஒரு கான்செப்ட் குர்ஆனில் இருக்கிறது. நீதி அடிப்படையில் தான் மனிதர்களுடைய சொற்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். நீதியற்றவர்களாக இருந்தால் அந்த சொற்களை ஏற்றுக்கொள்றதுக்கு தகுதியற்றது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, அதை சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சுலைமான் நபி பாருங்களேன், சுலைமான் நபி அவர் பறவைகள்லாம் பேசும், எப்படிலாம் ஆய்வு பண்ணுறாங்கன்னு பாருங்கள், நம்ம கூட தோணாது. ஆராய்ச்சிங்கிற பேரில் நுணுக்கமாக பண்ணுறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த வஹியை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம இப்படி ஆட்களை எடை போடுறது சரிதானா, நமக்கு தேவைதானா, இது இல்லை சொல்ல நம்பிட்டு போகணுமான்னு இருந்துடலாம்ல. அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ சுலைமான் நபிகிட்ட பறவைகள்லாம் பேசும், எறும்புகள்லாம் பேசும். அவருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு, தாவூத் நபிக்கு வாப்பாவுக்கும் கொடுத்துருந்தான் அல்லாஹ். அப்போ சுலைமான் நபியை பற்றி அவங்களுக்கு ஹுதுன்னு ஒரு பறவை என்ன செய்யும்னா ஒரு செய்தியை சொல்லணும். என்ன செய்தியே, இந்த மாதிரி பக்கத்து நாட்டில் ஒரு ராணி இருக்கிறா, அவளுக்கு எல்லாரும் சைதா செய்கிறாங்க, பெரிய அரசு, பெரிய சிம்மாசனம், பயங்கர ஒரு டாம்பிகமாக அந்த அம்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி எப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய அந்த ஹுதுங்கிற பறவை சுலைமான் நபிகிட்ட சொல்லணும். சொன்னோன்னு அவர் என்ன செய்வார்னு கேட்டால்,
நீ சொல்கிற எப்படி நம்புறது? அதிசயமாக பறவை பேசுகிற வரைக்கும் நல்லா கற்றுக் கொடுத்துருக்கான், நம்பிடலாம். அதை கூட நம்ப மாட்டேங்கிறாரு. இல்லை, நான் ஒரு தூதரை அனுப்ப போகிறேன், அனுப்பி நீ சொல்கிற மாதிரி அங்கே இருக்குதா, நீ உண்மை சொன்னாயா பொய் சொன்னையான்னு நான் ஆய்வு பண்ணி தான் ஏற்றுக்கிறேன். இது கண்டிப்பாக ஏற்றுக்கணும். நம்ம அதிசயமாக ஒரு பறவை பேசுன்னு வைங்களேன், பறவை பேசாது, அது போய் அதுக்கு சொந்த நோக்கம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவருக்கான சிறப்பாக அந்த தகுதியை கொடுத்துருக்கும் போது அது உண்மையை தான் பேசும்னு சொல்லலாம். அதுலேயும் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நமக்கு பாடம் கற்பிக்கிறக்காக கூட அல்லாஹ் வந்து என்ன செய்யலாம், அந்த சுலைமான் நபியோடு சொல்லியிருக்கலாம். அவர் சொல்கிறாரு, சனங்குரு, நாம் கவனிப்போம், ஆய்வு செய்வோம், சதக்தா அங்குத்தமினர் காதிவீன், நீ வந்து பொய் சொல்கிறாயா அல்லது உண்மை சொல்கிறாயா என்று நான் ஆய்வு செய்வேன். நான் ஒரு தூதர்களை அனுப்பி வைப்பேன், நீ சொல்கிற மாதிரி அங்கே இருக்கான்னு நான் கண்டறிவேன், உன் சொல்ல கேட்டு நான் முடிவெடுக்க மாட்டேன் அப்படின்னு சுலைமான் நபி சொன்னதாக 27வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் இருக்குது. ஒரு நபி சொன்ன மார்க்கம் தானே சுலைமான் நபி சொன்னது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த வழிகாட்டுதல் இருக்குது. எந்த நபியுடைய வழிகாட்டுதல் நமக்கு குர்ஆனில் சொல்லப்பட்டாலும் அதை நம்மளை அந்த மாதிரி நம்ம நடக்கணும். ஒரு ஹுது பறவை சொல்லும்போது டவுட்டுக்கு இடமே இல்லை. அதை போய் ஆய்வு செஞ்சால் மனுஷன் எப்படி ஆய்வு செய்யாமல் இருப்ப? பொய்மையும் கலந்தவனை, நேர்மையும் அநியாயமும் கலந்த ஒருத்தன் சொல்லும்போது எப்படி நீ வந்து ஆய்வு செய்யாமல் எடுத்துக்கிறது? பறவைகளுக்கு நேர்மை, எல்லாம் நேர்மை மட்டும்தான், அதுக்கு உள்ளதை பேசிட்டு போகிறேன், பொய் அவ்வளோ சொல்ல முடியாது. இவனுக்கு மனுஷன் பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்க காரணத்தினால இதெல்லாம் செய்வான், அவனை எப்படி ஆராயாமல் இருக்கிறது? இப்படி ஆய்வு பண்ணுறாங்க. பறவை பேசின விஷயத்துக்கு அப்படி அது ஒரு டைப்பில் போயிட்டு இருந்தாலும் இவங்க என்ன செய்கிறாங்க, ஹதீஸ் கலையில் உள்ளவங்க ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஆய்வு செஞ்சு தான் ஏற்றுக்கொள்ளணும். எதாக இருந்தாலும் இந்த பறவை சொன்னது உண்மைங்கிறத போய் பார்த்து அறியணும். போய் பார்க்குற இடத்துல இருந்தாலும் போய் பார்த்துட்டாரு, போய் பார்க்காத இடமா இருந்தால் உனக்கு யார் சொன்னால் அப்படி தான் கேட்கணும், அப்படி வந்துடும். அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், நேர்மையாக இருப்பது வந்து ஒரு உண்மையை கண்டறிவதற்கான வழி அப்படின்னு இருக்குது. இது அளவுகோலாக எடுத்துக்கிட்டாங்க. முதல் சரத்து என்ன, ஒரு ஆள் ஹதீஸ் அறிவிக்கிறார், இப்ராஹிம்னு அறிவித்தார்னா அவரை பற்றி விசாரிப்பாங்க. அவர் நேர்மையானவர் என்று மக்கள் சொல்லணும். நேர்மையற்றவர்னு சொன்னால் தள்ளி விட்டுருவாங்க. நேர்மையானவரா நேர்மையற்றவரான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் தள்ளி விட்டுருவாங்க. அதை ரொம்ப மோசமானதில் கொண்டு வச்சு விடுவாங்க, இது பலவீனமான கொண்டு வச்சு விடுவாங்க. இருந்தாலும் பெரும் பொய்யன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, இட்டுக்கட்டுன்னு சேர்த்து விட்ருவாங்க. அவர் யாருன்னு தெரியல, நீங்கள் பேரை சொல்கிறீங்க, அப்படி ஒரு ஆள்னு கேள்விப்பட்டு இல்லைங்கிறாங்க. இதை பலவீனத்தை தள்ளி விட்ருவாங்க. கடைசியில் சஹீஹ்னு ஆக்க மாட்டாங்க. சரியான செய்தின்னு சொல்கிறதா இருந்தால் சொன்னவன் சரியான ஆளாக எங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சால் தான் சரியாக வரும் என்று இப்படியான ஒரு விதியை உண்டாக்குனாங்க. ஒன்று நேர்மையாக இருக்கணுங்கிறது. ரெண்டாவது, அதாவது சொல்கிற செய்திகளை சரியாக உள்வாங்கி புரிந்து கொள்ளுதல், அது இருக்கணும். ஒன்று கிடக்க ஒன்று புரிகிறாள், அந்த நேர்மையாக இருப்பார். நம்ம ஒன்று சொன்னால் வெட்டிட்டு கட்டிட்டு வந்துடுவார், நல்லது சொல்லுவாங்களோ, நம்ம ஒன்று சொன்னால் வேற ஒன்று செஞ்சுட்டு வந்துடுவார். அப்படி இருந்தார்னு வைங்க, சொல்கிறத புரியாத ஆளாக இருந்தார்னு சொன்னால் அறகுறையாக ஏற்குமாறாக கூட புரிஞ்சுக்கிறாங்க சில பேர். நம்ம ஒன்று சொல்லுவோம், சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லணும்னு வைங்களேன், சஹாபாக்களை திட்டினாயின்னு புரிஞ்சுக்கிறாங்கல்ல, இது மாதிரியெல்லாம் ஆளுக்கு இருக்கிறாங்க. ஒன்று கிடக்க ஒன்று, அதாவது கரெக்டாக செய்திகளை அப்படியே என்ன மாதிரி சொல்லப்படுகிறதோ அது அப்படி உள்வாங்குறவராக இருக்கிறாரா, அவர் இடக்குமுடலாக செய்கிற ஆளாக இருக்கிறாரா, அவருடைய பிரெயின் கரெக்டாக இருக்கணும். முதல்ல இதயம்ங்கிறது மனம் கரெக்டாக இருக்கணும், நீதி கரெக்டாக இருக்குன்னு. அடுத்து என்ன இருக்கணும், மூளை குழம்புனவராக இருக்கிறாரா. மூளை குழம்புறது, எதை வேண்டாலும் மறந்துடுறது, மறதி மனுஷனுக்கு வரும். மறதி இல்லாத சஹாபாக்களோ யாருக்கும் மறதி இல்லாத கிடையாது. மறதிங்கிறது மனிதனுக்கு சராசரின்னு ஒன்று இருக்குது. ஒரு 10 விஷயம் சொன்னால் 1 மறக்கலாம், 2 மறக்கலாம், 9 மறந்தா அதான் மறதிங்கிறது. மறதிங்கிறது எல்லாத்தையும் மறந்து எதிர்த்தாலும் மறந்து போயிடறாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரியான அளவுக்கு ஒரு ஓவர் ஜாஸ்தியாக மறக்கிறால தான் மறக்குவாங்கனால நம்மளை மறதி நோய் இருக்கிற தவிர சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற நம்மள்ட்ட சொன்னால் நமக்கு மறதி இல்லைன்னு அர்த்தமா? எல்லாருக்கும் இருக்குது, கூட இருக்குது. கூட இருந்தால் தான் அதை ஒரு குறையாக கருதுவோம். மறதிங்கிறது ஒரு சராசரியில் இருந்தால் அது மனிதன் அப்படி தான் படைச்சிருக்கிறான். மனிதன்டால மறதி தான் வழங்குதா, அவ்வளோ நாசி முதல் மனுஷனே மறதி தான், மறந்துட்டு தான் போய் சாப்பிட்டாந்தாள் அப்படின்னு சொல்லி பழமொழி இருக்குது. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிற காரணத்தினால மறதி என்பது அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து குறை இல்லை, அது லிமிட்டை தாண்டிடக்கூடாது. ஒரே மறதியான ஆள் மக்கள் பேசுகிற அளவுக்கு எதை சொன்னாலும் மறந்துடுவாருங்க. அவர் எதை சொன்னாலும் ஒன்றுக்கு ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படின்ற ஒரு ஆளை பற்றி சொல்லப்பட்டால் அவர் ரசூல்லா சொன்னால் சொல்கிறாரு, ரசூல்லா இதை தான் சொன்னாங்களா, இவர் வேற ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரா, சொன்னல பாதி விட்டு பாதியை சொல்கிறாரா, அப்போ அவர் சந்தேகம் வந்துடுதுல்ல. அப்போ ரசூல்லா சொன்னது அப்படியே சொல்வதற்கான தகுதி ஒருத்தருக்கு எப்போ வரும்னு கேட்டால், உள்ளதை உள்ளபடி புரிந்து சொல்லக்கூடிய திறமை இருக்க வேண்டும், உள்ளபடி புரிந்து கொள்ள வேண்டும், உள்ளபடி சொல்லவும் வேண்டும். அப்படியான ஒருத்தராக இருக்கணுங்கிறதுனால இரண்டாவது கண்டிஷனாக என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டால், லபுத்துங்க, இது ஒரு லபுத்துன்னு பேர். லபுத்துன்னு சொன்னால் அந்த செய்திகளை சரியான முறையில் பிடித்து கொள்ளுதல், அந்த தன்மை இருக்கணும் ஒவ்வொரு அறிவிப்பாளருக்கும். இப்படி இருக்குன்ட்டாங்க. அடுத்து என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், மூணாவது இத்திசாலு சனது. இதில் வந்து சனதுங்கிறவங்கள அறிவிப்பாளர் தொடர்,
அதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கணும். இஸ்மாயில் இப்ராஹிம்ட்டு அறிவிக்கிறான்னு வைங்களேன். இஸ்மாயில் இப்ராஹிம் பார்த்துருக்கணும், சந்திச்சிருக்கணும். இவருக்கும் அவருக்கு 10 வருஷம் இடைவெளி இருக்குன்னு வைங்க. இவர் மௌத்தா போய் 10 வருஷத்துல அவர் பிறக்கிறான்னு வைங்க. அப்படி ஒரு பேரை சொன்னால் இங்கே என்னமோ விடுபட்டுருக்கு, அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், காந்தி என்கிட்ட சொன்னார்னு சிரிப்பீங்களா இல்லையா? காந்தி ஒன்றை எப்படி சொல்லியிருப்பார், அவர் இப்போ மொத்தம்னா நீ ஒன்றை எப்படி சொல்லியிருப்பார், நீ எங்கே இருந்த அப்படி சொல்லுவீங்களா இல்லையா? அப்போ ஒருத்தர் என்கிட்ட சொன்னார்னு சொல்வதாக இருந்தால் அவர் காலத்தில் நான் வாழ்ந்திருக்கணும். வாழ்ந்து பிறந்திருந்தால் மட்டும் பத்தாது, அந்த விவரத்தை பேசுகிற பருவத்தில் நான் இருக்க வேண்டும். அது மாத்திரம் பத்தாது, அந்த காலத்தில் இருக்கிறோம். அவர் டெல்லியில் இருக்கிறார், நான் வந்து சென்னையில் இருக்கிறேன். அவர் சென்னைக்கு வந்திருக்கணும், அல்ல நான் டெல்லிக்கு போயிருக்கணும். என் ஊரில் நான் தொண்டியில் இருக்கேன்னு வைங்களேன். காந்தி தொண்டிக்கு வந்தது இல்லையே, நீ டெல்லிக்கு போனது இல்லையே, ஒன்றை இப்போ சொன்னான்னு கேட்கலாம். சமகாலத்தில் வாழ்ந்தால் கூட மன்மோகன் சிங் நம்ம காலத்தில் வாழ்கிறாரு. ஒரு கிராமத்தில் உட்காந்து சொல்கிறான், இப்போ தான் மன்மோகன் சிங் பேச்சு வரேன்ட்டு. மன்மோகன் சிங் எனக்கு சொன்னாங்க, எப்பட சொன்னார், நீ அந்த ஊருக்கு போனிய போகல, அவர் ஊருக்கு வந்தார வரல, வேற எங்கே போய் பார்த்த? ஒரு காலத்தில் இருக்கிறாங்க ஆனால் சந்திக்கலை. அப்போ என்னெல்லாம் பார்க்குறாங்கன்னு கேட்டால், ஒருவர் எனக்கு இன்னார் சொன்னார்னு சொல்கிறார்ல, இன்னார்னு சொல்கிறார், நீ சொல்கிறீங்கள, அவரை இவர் பார்த்தாரா, சந்திச்சாரா, அவர்கிட்ட கேட்டாரா? அவர் காலத்தில் வாழ்ந்தது மட்டும் பத்தாது, அவர் காலத்தில் வாழ்ந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும். சந்திக்க வாய்ப்பு இல்லாமல் காலத்தில் வாழ்ந்தார்னு வைங்க, அப்போ எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்படி எல்லா மட்டத்திலும் இருக்கணும். 5 அறிவிப்பாளர் வந்தால் இவர் அவரை பார்த்துருக்கணும், அவர் அவரை பார்த்துருக்கணும், அவர் அவரை பார்த்துருக்கணும், அவரை 5 பேர் என்ன செய்யணும், ஒருத்தர் பார்த்து கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கணும் போது அவங்களுடைய பிறப்புலாம் எடுக்கிறாங்க. ஒரு அறிவிப்பாளர் வந்துட்டான்னா இவர் எந்த வருஷம் பிறக்கிறாரு, எந்த ஊரில் எத்தனை வருஷம் இருந்தார், அவர் எந்த ஊரில் பிறந்தார், எந்த ஊரில் எத்தனை வருஷம் இருந்தார், இதையெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி வரும்போது இத்திசாலு சனதுன்னு சொன்னால் அந்த அறிவிப்பாளர் தொடர் வந்து ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கணும். 5 பேர் சொல்கிறாங்க, இஸ்மாயில் இப்ராஹிம் முஸ்தபா காதர் பாச்சான்னு வச்சுக்கிறோமே. 4 பேர் வழியாக ஒரு ஹதீஸ் சொல்லப்படுது. இஸ்மாயிலுக்கு இப்ராஹிம் சொன்னார், இப்ராஹிமுக்கு முஸ்தபா சொன்னார், முஸ்தபா காதர் பாச்சா சொன்னார்னு வருது. 4 பேரையும் தேடி பார்க்குறோம், ரொம்ப நம்பிக்கையான ஆளாக இருக்கிறாங்க. ஆனால் இப்ராஹிம் இஸ்மாயிலுக்கு 50 வருஷம் இடைவெளி இருக்குது. இப்போ என்னவாச்சு, ஆள் நாள் நம்பகமாக இருந்தாலும் இவன் அவன்கிட்ட கேட்கலையே, நடுவில் யாரை விட்டுருக்கணும், இல்லை இட்டு கட்டிக்கணும். நடுவில் யாரை நீ விட்டுருப்ப, இல்லைன்னா இட்டு கட்டி சொல்லியிருப்ப, 3 பேர் பேரை போட்டுன்னு சொல்லியிருப்பேன். 2 இருந்தாலும் தள்ளப்படுதும். இவ்வளோ யாரை விட்டுன்னு தெரியணுமே. இடையில விட்ட ஒரு ஆள் பலவீனமாக இருந்தால், இடையில நீ யாரை விட்டி அவர் பொய்யராக இருந்தால் அதையும் சொல்லு. இஸ்மாயில் சொன்னார், நீ சொல்கிற இஸ்மாயில் நீ பார்த்ததில்லை, இஸ்மாயிலுக்கு இடையில உனக்கு யாராவது சொன்னாங்களா, நீ இஸ்மாயில் பேரை பயன்படுத்தி போய் சொன்னியா? 2இல் எதுவாக இருந்தாலும் பலவீனம் தானே. அப்போ அந்த நீதியானவராக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறதுனால நடுவில் ஒரு ஆள் விட்டுருக்கு, அவரே நீதியானவராக நாங்கள் பரிசீலிக்கணும், அவர் யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி வந்தால் பலவீனமாக, ஹதீஸ் பலவீனம்ங்கிறது வந்து நல்லா கவனிக்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என்பதை எப்படி நம்ம ஆராயிறோம்? மனிதன் என்கிற முறையில் இப்படி தான் ஆராய முடியும். ஒரு செய்தியை சரியாக தவறான்னு கண்டுபிடிப்பதற்காக வேண்டி சொன்ன ஆட்களை நம்ம எடை போட்டு அவங்க குறைஞ்சபட்ச உண்மையாளர்களாக இருக்கணும், குறைஞ்சபட்ச உண்மையாளர்களாக இருந்தால் தான் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற வகையில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க. எது இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக உள்வாங்கி கரெக்டாக சொல்லக்கூடிய புரிந்து கொள்கிற கெப்பாசிட்டி உள்ளவராக இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் சந்திப்பு இருக்க வேண்டும். அதுபோல் என்ன இருக்கணும்னு கேட்டால் இன்னொன்று, அதை விட பலமான அறிவிப்புக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறார், ஒரு சரியை சொல்கிறாரு, இவரை விட ஒரு 5 பேர் சொல்கிறாங்க, இப்படி தான் மாற்றி சொல்கிறாங்க. அப்போ இவர் என்னதான் நம்பகமானதாக இருந்தாலும் 5 பேர் இவர் மாற்றமாக சொல்கிறாங்கல்ல, சுதூது இருக்கக்கூடாது. சுதூதுன்னா என்னன்னு கேட்டால் அதை விட பலமான அறிவிப்புக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. இவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார், இது சம்பந்தமாக இந்த செய்தி மட்டும்தான் இருக்கணும். இவர் எதை இருக்குங்கிறாரோ அதை இல்லைன்னு 3 பேர் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக. அப்போ நம்ம ஒரு ஆளை ஏற்றுக்கிறோம், 3 பேர் ஏற்றுக்கிறோமா? இவர் நம்பகமானவர், 3 பேர் நம்பகமானவர். இவர் நம்பகமான ஆள் தான், 3 பேர் நம்பகமான ஆளுக்க. 3 பேர் சொல்கிறாங்க இப்படி நடக்கவே இல்லைன்னு. இவர் எது நடக்கலை, அதே நாளில் அதே டேட்டில் அதே வருஷத்தில் வெவ்வேறு டேட்டில் நடந்துருச்சான்னு வந்தால் பிரிச்சுக்கலாம், பிரித்து பார்ப்போம். இவர் வேற ஒரு டேட்டில் உள்ள சொல்கிறாரோ, அவர் வேற ஒரு நாளில் நடந்தது சொல்கிறாரோ, வேறு போரில் இது நடந்திருக்குமோன்னு ஆய்வு பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு 2 பேரும் ஒரே டேட்டில் ஒரே நாளில் ஒரே சபையில் நடந்த விஷயத்தை தான் இவர் இருக்குங்கிறார், இவர் இல்லைங்கிறாரு. இவர் இருக்குன்னு சொல்கிறாரு, அவர் இல்லைங்கிறார். இப்படி வந்தால் என்ன செய்யணும்? இவருடைய எல்லா தகுதியும் கரெக்டாக இருந்தாலும் அதை விட அதிகமானவர்களுக்கு மாற்றமாக பேசுகிறாரு. இவர் பேசுகிற பேச்சு இதை விட வலுவான ஒரு ஆதாரத்துக்கு முரணாக இருக்கிறது. வலுவான ஆதாரத்துக்கு முரணாக என்ன செய்வீங்க? இப்போ கோர்ட்லேயே ஒரு கேஸ் நடக்குது, ஒருத்தன் சாதகமாக ஒரு சாட்சி சொல்லிட்டான், 9 பேர் எதிராக சாட்சி சொல்கிறான், எடுத்துக்கிடுவான், 9 பேர் தான் எடுத்துக்கிடுவான். ஒரு ஆள் ஒரு நல்ல ஆளாக இருந்தாலும்
இது வரைக்கும் பொய்யே சொன்னதில்லைன்னு இருந்தாலும், இது வரைக்கும் பொய் சாட்சி சொன்னதில்லைன்னு இருந்தாலும், ஊர் மக்கள் அவர் நற்சான்று கொடுத்தாலும் 9 பேர் சொல்கிறாங்களே அதே மாதிரி நல்லவங்க இந்த பேர் தான் கொலை செஞ்சாருந்து. அப்போ அந்த நேரத்தில் நானும் தான் இருந்தேன் இல்லைன்னு ஒருத்தர் மறுக்கிறார். அப்படி சொல்லுவாரே. ஆனால் எதை எடுத்துக்கிடுவாங்க உலகத்தில்? இதை தான் எடுத்துக்கிடுவாங்க. அதிகமான பேர் தான் எடுத்துக்கிடுவாங்க. அதிகமானதை இல்லை பலமான எடுத்துக்கிடுவாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், இவர் நேர்மையாகவும் இருக்க வேண்டும், உறுதியானவராக இருக்க வேண்டும், சங்கிலி தொடர் அறுந்து போகாமல் இருக்கணும். அறிவிப்பாளருக்கு மத்தியில் சங்கிலி தொடர் இருந்து கொண்டே இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே சுதுன்னு சொல்லக்கூடிய, சாதுன்னு சொல்லக்கூடிய, அவரை விட பலமானதற்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. இவர் அறிவித்ததற்கு மாற்றமாக இவரை விட பலமானவர்களோ இவரை விட அதிகமானவர்களோ சொல்லியிருக்கக்கூடாது. அப்படி சொல்லியிருந்தார்களே ஆனால் அதன் காரணமாக இது பலவீனமாயிரும். அது இருக்கிறதுனால 10 பேர் ஆமாங்கிறாங்கல்ல, இவர் இல்லைங்கிறார்ல, அந்த 10 பேர் ஆமான்னு சொல்கிற காரணத்தினால் இது பலவீனமாகிவிடும். இவரை கண்டுக்கிற மாட்டோம், இவர் அதுக்கு தள்ளிட மாட்டோம். இந்த ஹதீஸில் இவரை தள்ளி விட்டுருவோம். அவருடைய எல்லா விஷயம் தள்ள மாட்டோம். ஏதோ ஒரு நல்ல ஆள் தான், ஏதோ ஆபத்தில் ஒன்று கேட்டு பார்வல் இருக்குது, மனித முறையில் வரும். 9 பேர் சொல்கிறாங்களோ, கரெக்டாக பார்த்துருக்காங்கல்ல. 9 பேர் சொல்லும்போது இவர் அதே விஷயத்தை மாற்றி சொன்னார்னு சொன்னால் அப்படின்னு எடுத்துருவாங்க. அப்போ இதுதான் சஹீஹுடைய கண்டிஷன். இது போக இல்லத்து இருக்கக்கூடாது. இல்லத்துன்ற 5வது விஷயம் நுணுக்கமான குறைபாடு. நுணுக்கமான குறைபாடுங்கிற கொஞ்சம் விரிவாக வழக்கணும், ஒரு நாளைக்கு தனியாக சொல்லுவாங்க. நுணுக்கமான குறைபாடு இருக்கக்கூடாது. 5 கண்டிஷன் என்னென்னு கேட்டால், அவர் சனது தொடராக இருக்கணும், நேர்மையானவராக இருக்கணும், லபுத்து உள்ளவராக இருக்கணும். லபுத்துன்னா சொல்வதை அப்படியே கேட்டு அப்படியே புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவராக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவரை விட பலமானவர்களுக்கு மாற்றமாக, அவரை விட வலுவானதற்கு மாற்றமாக இவருடைய அறிவிப்பு இருக்கக்கூடாது. இவர் அறிவிக்கும் அறிவிப்பு இவரை விட பலமானவர்கள் அறிவித்ததற்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நுணுக்கமான இந்த ஹதீஸ்களை மேதைகளுக்கு தான் விளங்கும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு லேசாக அவங்களுக்கு புரியுற மாதிரி பிந்தி சொல்லுவோம். அப்போ நுணுக்கமான குறைபாடு என்ன செய்யக்கூடாது? இல்லத்து இருக்கக்கூடாது. இப்படி இல்லாமல் இருக்கிறது தான் சரியான ஹதீஸ்னு முடிவுக்கு வந்தாங்க. ஏன் இப்படி வர்றாங்கன்னு கேட்டால், இந்த நீதியாக இருக்கணுங்கிற ஒரு ஆயத்து அல்லாஹ் கூட குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு திருப்தி படுறதா இருந்தால் ஒரு 2 பேரை சாட்சி ஆக்கி கொள்ளுங்கள், கடன் கொடுக்கும்போது 2 பேரை சாட்சி ஆக்கி கொள்ளுங்கள் சொல்லுவோம். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மிம்மன் தர்லோன மின சுஹதா, சாட்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு மனம் நிறைவளிக்கிற ஆட்களாக இருக்க வேண்டும், திருப்தி அடையக்கூடிய ஆட்களாக இருக்க வேண்டும் நல்லா சொல்கிறான். அப்போ நம்ம எதில் திருப்தி அடைவோம்? 10 பேர் சொல்லி திருப்தி அடைவீங்களா? ஒருத்தரில் திருப்தி அடைவீங்களா? 10 பேர்லாம் திருப்தி அடைவோம். ஒருத்தர் சொன்னால் திருப்தி அடைய மாட்டோம். அதே மாதிரி நினைவாற்றல் எல்லாத்துக்கும் இந்த கண்டிஷன் பொருந்தும். நாம் சாட்சியாக கொண்டு வரக்கூடிய ஆள் நாமளே மனநிறைவாக இது கரெக்டான ஒரு ஆள் தான் சொல்கிற அளவுக்கு உள்ளதாக இருக்கணும். இப்படிங்கிறதை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி ஆதாரங்களை வைத்து நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், அறிவிப்பாளர்கள் இடப்படத்தான் வேணும். அதே மாதிரி ஹதீஸில் குரானை கொண்டு நிறைய நாட்டியாச்சு. ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரபூர்வமான விஷயம் என்ன வருதுன்னு கேட்டால், தாமா யுரீபுக்க இலாமாலா யுரீபுக்க, உனக்கு சந்தேகம் தர்றதை விட்டுட்டு சந்தேகத்தை தராதுக்கு போயிரு. 2 செய்தி ஒன்றை வருது, இது டவுட்ஃபுல்லாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது, விட்டுரு. எது சந்தேகமில்லை அதை செய்யி. சந்தேகமானதை செய்யாவிட்டால் ஹதீஸ் மறுப்பு இல்லை, நல்லா விளங்கிக்கிறணும். இதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு டவுட் வருமையானால் நம்முடைய கடமை என்னென்னா அந்த டவுட்டை செஞ்சு பாவியாயிடக்கூடாது. எனக்கு சந்தேகம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதான் நான் பின்பற்றுவேன். கன்ஃபார்ம் ஆகலை. அல்லாஹ் குர்ஆனில் அப்படி தான் கட்டளை 14வது சூறாவில் வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், இல்மு இல்லாட்டி பின்பற்றாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தாமா யுரீபு, உனக்கு சந்தேகம் தருவதை விட்டு சந்தேகம் தராத செய்தியை பிடிச்சிக்க. அப்போ 4 செய்தி வருது, 2 செய்தி கரெக்டாக இருக்குது, 3 டவுட் வருது நமக்கு. இந்த ஆளுக்கு நம்ப முடியாது, பொய்யும் சொல்லியிருப்பாங்க, பொய் தான் சொன்னாங்கன்னு அடி சொல்ல தேவையில்லை, பொய்யும் சொல்லியிருப்பாங்கன்னா டவுட் ஆகி போச்சுல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா என்பது உறுதியாகவில்லை. சொல்லியும் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம், சொல்லியும் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம் என்று வந்தால் அது சந்தேகம். விற்று சந்தேகத்தை பேணுதலுக்குன்னு செய்ய சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு சந்தேகம் வந்தால் அதையும் செஞ்சிக்க அப்படி சொல்லலை. சந்தேகம் வறுமை, அதனால் அதை விற்று சந்தேகமற்றது எடுத்துக்கொள். அப்போ இந்த மாதிரி ஹதீஸில் விட்டுக்கட்டு வாங்கி எல்லாம் சொல்லுவாங்க அறிந்து சொன்ன மாதிரி இருக்குது. என் பேரில் கூட பல பேர் சொல்லத்தான் செய்வார்கள். நீங்கள் என்ன செய்யணும்? சந்தேகமானதை விட்டு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும். 4 தகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. துன்கஹுல் மரத்தில் 40, 4 காரியங்களுக்காக பெண்ணு திருமணம் செய்யப்படுகிறாள். அவளுடைய காசுக்காக வேண்டி, அழகுக்காக வேண்டி, அவருடைய குலப்பெருமைக்காக வேண்டி, அவருடைய தீனுக்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறாள். ஃபல்ஹர் பிதாத்தி தீன், நீ தீனுடைய பெண்ணை எடுத்து நெஞ்சிக்க வெற்றி பெற்றுக்கொள்ளுங்கிறாங்க. அப்போ தீனுடைய பெண்ணை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம தேடணும்னு விளங்குதுல. பெண்களை தேடும்போது கூட என்ன செய்யணும்? தீனுடைய பெண்ணு மனிதர்களை பிரிக்க சொல்கிறாங்க. அல்லாவே ரசூலுல்லாஹ் பிரிக்க சொல்கிறாங்கல்ல.
அப்போ இந்த மாதிரி நல்லவங்க கெட்டவங்க என்று பிரித்து பார்த்து அறிவது வந்து அது மார்க்கத்தில் உள்ளது தான். அதையும் நம்ம பார்க்குறோம். இது ஒரு ஆதாரம். தேடி ஆய்வு செய்யணும் என்பதற்கு ஆட்களை ஆய்வு செய்ய வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, கபாபில் மரி கதிபன் ஐயோ ஹத்திசபி குல்லிமா சமய, கேட்டதையெல்லாம் அறிவிக்கிறானே அவன் பொய்யன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கேட்டுதான் அறிவிச்சிடக்கூடாது, ஆய்வு பண்ணி சரியானது அறிவிக்கணும், தவறானது விட்டணும்னு இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக ஒருத்தர் சொன்னவுடனே அவர் போய்ட்டு 1000 பேர் சொல்லி விட்டுறக்கூடாது. நெல் உனக்கு யார் சொன்னா, நீ யார், உங்கள் அப்பன் பேர் என்ன, எந்த ஊர், உன் அட்ரஸ் சொல்லு, இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ நம்ம கேட்ட ஒரு மாதிரி நினைப்பாங்க. அப்போ கேட்டாங்க இதெல்லாம். எந்த ஒரு ஹதீஸ் சொன்னாலும் அவர் உள்ளுக்கு எடுத்துன்னு செய்வாங்க. அவரை போய் எடுத்து விசாரித்து முடிச்சுட்டு அவருக்கு சொன்னாலும் போய் விசாரித்து முடித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து இவர் சொல்கிற சரியானதான்னு பதிவு செய்வாங்க. அதுக்கு ஒரு ரெக்கார்டுகளை எங்கெங்கெல்லாம் அவரை பற்றி விசாரித்தோம் அதுகளையும் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது ஹதீஸ் நூலில் வராது, ஹதீஸ் கலை நூல்களில் அஸ்மாவுர் ரிஜாலில் பார்த்து அதெல்லாம் கிடைக்கும். அப்போ அப்படியெல்லாம் அதையும் பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இன்ன கிதுபன் அலைய லைஸக கிதுபின் அலா அஹதின், என் பேரில் சொல்கிற ஒரு பொய் வேறாள் பேரில் சொல்கிற பொய் மாதிரி இல்லை. என் பேரில் நீங்கள் பொய் சொல்கிறீங்க, வேறாள் பேரில் ரெண்டு ஒன்றும் கிடையாது. பொமன் கதப அலைய முத்தாமிதான் சொல்லியத்த போவா மக்காதோமினார், யார் ஒருத்தன் வந்து தன்னுடைய என் மேலே பொய் சொல்லுகிறானோ அவன் நரகத்தில் பதிவு செய்து கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. பொய் சொல்லுவாங்கன்னு வழங்குது. ரசூலுல்லாஹ் பேரில் பொய் சின்ன விஷயம் கிடையாது. அப்போ பொய்யா இருக்கலாம்ன்றவனுக்கு நம்ம வீட்டு பரப்புறது டவுட்டாக வந்து சொல்லிட்டாரு. அவரை எடை போடலை, அவர் சரியாக தவறான முடிவுக்கு வரல, அதுக்கு முந்தி பரப்பணும் நானும் பொய்யன் ஆயிடுவேனே, கேட்டதையெல்லாம் பரப்பணும் பொய்யன்கிறாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமில் 6வது ஹதீஸில் அது இருக்கிறது. அதே மாதிரி என் பேரில் போய் சொன்னால் அது மற்ற பொய்யை விட இல்லைன்னு சொன்னாங்களே, அது புகாரில் 1291 ஹதீஸ். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அறிவிப்பாளர்களை ஆய்வு செய்வது என்பது நம்முடைய கடமை. பார்த்து தான் ஏற்றுக்கொள்ளணும். அதை வச்சு தான் இன்னும் சொல்கிற உலக விஷயத்துக்கு ஆய்வு செய்கிறோம்னு கேட்டால், தீனுக்கு ஒரு ஆள் கொடுக்கல் வாங்கல, இவர் கடன் வாங்கினா சொல்கிறாங்க, 2 பேர் சாட்சி சொல்கிறாங்கன்னா அந்த சாட்சி அவங்க உரசி ஆலாசி பண்ணுறோம். சாட்சி கரெக்டாக இருந்தால் தான் நீ கொடுத்துருப்பா அவனுக்குங்கிறோம். சாட்சி கரெக்டாக இல்லாட்டி நம்ம என்ன செய்கிறோம், அது அவனுக்கு இல்லைன்னு தீர்ப்பளிச்சிடுறோம். அப்போ துன்யாவுக்கு இப்படி செய்யும்போது ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சொல்லும் அமலாக போகுது, ஒவ்வொரு செயல் அமலாக போகுது, ஒவ்வொன்றையும் கியாமத் நாள் வரைக்கும் மக்கள் செயல்படுத்த போகிறோம். அப்போ எவ்வளோ கவனம் ஆய்வு செய்யணும் என்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இது அதை விட முக்கியத்துவம் பெறுகிறது. அதே நேரத்தில் ஒன்று நல்லா விளங்கிக்கிறேன்னு, இப்போ ஒருத்தர் பலவீனமானவர், அவர் சரி இல்லாத ஆள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அல்ல ஒருத்தர் சரியான ஆள்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு அர்த்தம் நிஜமாக சரியான ஆள்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப பலமான ஆள் அப்படின்னா சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு என்ன அர்த்தம், அட நாங்கள் பார்த்த வகையில் பலமாக அதை எங்களுக்கு முடியும், எல்லா இடத்துலையும் கெட்டவராகவும் இருக்கலாம். இந்த அறிவிப்பாளர்கள் இவர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னாங்களே, அதில் எத்தனை பேர் நரகத்தாளாக இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தான் தெரியும். வழங்குதா? அறிவிப்பாளர் இவரெல்லாம் சரியில்லைன்னு தள்ளி இருப்பாங்களே, அதில் எத்தனை பேர் சொர்க்கவாசியாக இருப்பாங்க எல்லாருக்கும் தான் தெரியும். ஆனால் அது நம்ம குற்றமாகாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நமக்கு சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேர் கேஸ் கொண்டு வர்றீங்க, ஒருத்தர் நல்ல வாதம் வைக்கிறாரு, ஒருத்தருக்கு வாதம் வைக்க தெரியலை, நான் அவருக்கு சார்பாக தீர்ப்பளிச்சு விட்றேன். யார் நல்ல வாதம் வைக்கிறாரோ உண்மையில் இவருக்கு சொந்தம். அது யாருக்கு நல்லா வாதம் வைக்க தெரியலையோ அவர் தான் பொருளுக்கு சொந்தக்காரர். ஆனால் நல்ல வாதம் வைக்க தெரிஞ்சவர் தன்னுடைய பொருள் மாதிரி அற்புதமாக பேசி வாதத்தை வைத்து என்னையே நம்ப வைத்து தனக்கு சாதகமாக தீர்ப்பை பெற்று விடுவார். நான் மனிதன் சொல்லிவிடுவேன், அங்கே மாட்டிக்கிடுவேன். இப்படி தான் ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மதிப்பெட்டி வந்தால் நல்லவன் செஞ்சால் பொய்யா போயிடுத. ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் இவன் தான் கரெக்டாக வந்து தீர்ப்பளிக்கிறாங்க, அவன் பொய்யானா போய் அங்கே நிற்கிறானே, நரகத்துக்கு கொல்லிக்கட்டையாக போயிடுறானே. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஹதீஸ்களை மேதைகள்லாம் யாரை பற்றி உயர்வாக சொன்னாலும் சரி, அது மறுமையுடைய தீர்ப்பு அல்ல. மறுமையில் சொர்க்கத்துக்கு போன நல்லடியார்கள்ங்கிற தீர்ப்பு கிடையாது. நமக்கு இப்போ ஹதீஸை முடிவு செய்யணும், நம்ம அமல் செய்ய வேண்டி இருக்கிறது. மனிதன் என்கிற முறையில் மனிதனை வச்சு ஆய்வு செஞ்சால் முடிவு செய்ய வேண்டும். இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்வதற்குத்தான் இதை பற்றி பேசுகிறோமே தவிர அவங்களுக்கு மறுமைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது அல்ல. சஹீஹான ஆட்கள் பூரா நல்லவர்கள், லைஃபான ஆட்கள் எல்லாம் கெட்டவர்கள் கிடையாது அப்படின்னு இவர்கள் மதிப்பிடுறாங்க. அப்படின்னு இந்த அறிஞர்கள் மனிதர் என்ற முறையில் தங்களுக்கு கிடைத்த சான்றுகளை வைத்து மதிப்பிடுகிறார்கள். அதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும், வேறு வழி இல்லை, இருப்பதை கொண்டு தான் தீர்ப்பளிக்க முடியும். இதுதான் விலகிக் கொள்ளணும். அதுக்கு தான் என்ன செய்யறேன்னு கேட்டால், அது எழுதியிருக்காங்க ஹதீஸ் கலையில் என்ன எழுதுறாங்கன்னு கேட்டால், ஒரு ஹாதா சஹீஹுன் என்று சொல்லப்பட்டால், இது சரியான ஹதீஸ் என்று சொல்லப்பட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். அர்த்தம் என்ன என்றால், இந்த 5 கண்டிஷன் இருக்குன்ற அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஹதீஸ் சஹீஹ்னு அர்த்தம் அவர் நேர்மையானவர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, அவர் நல்லா கரெக்டாக மனப்பாடம் உள்ளவர்னு சொல்லிவிட்டாங்க, சனது கரெக்டாக இருக்குது, அவரை விட பலமான ஆளுக்கு மாற்றமாக அறிவிக்கலை, நுணுக்கமான குறைபாடும் இல்லை, அவ்வளவுதான் அர்த்தமே தவிர அவர் மக்துவான் ஃபி நஃப்ஸில் அம்ரி, உண்மையில் அப்படிப்பட்டவர் அவர் இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது.
ஏதோ எங்களால் ஏண்ட ஒரு தீர்ப்பை நாங்கள் சொல்லுகிறோமே தவிர அது மறுமையில் அவரை வைத்து நாங்கள் நல்லவர் என்று சொன்னவர் கெட்டவராக இருக்கலாம், கெட்டவர் என்று சொன்னவர் நல்லவராக இருக்கலாம். நாங்கள் அந்த தீர்ப்புக்கு இதை சொல்லவே இல்லை. நம்மளே ஒரு சாலிகான பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணி பார்த்தா வேறு மாதிரி தெரியுது. எதுக்காக சாலிகான பொண்ணு முடிவு பண்ணோம்? மறுமையில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கா? சொர்க்கத்துக்கு போகணும்னு நினச்சா முடிவு பண்ணோம். நம்ம ஒரு பொண்ணு கொடுக்குறது, பொண்ணு எடுக்கிறதுக்கு என்ன நமக்கு ஏழுமோ அப்படி விசாரிக்கிறோம். ஒரு ஆள் கடையில் வேலைக்கு சேர்க்குறோம், நல்ல பையன் சொல்லி வேலைக்கு சேர்ப்போம். நல்ல பையனை இருக்க மாட்டான். அப்போ நல்ல பையன் நம்ம நம்பணுமா இல்லையா? நல்ல பையன் ஆய்வு செய்கிறோம்ல, அது எதுக்காக செய்கிறோம்? நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம விஷயத்துக்கு ஆய்வு செஞ்சு ஒரு நல்ல ஆள் கடையில் வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் தப்பு இல்லை. ஏன் இவர் நல்ல ஆள் சொர்க்கத்துக்கு போகிற நம்ம சொல்லலை. நல்ல ஆள் உங்கள் கடையில் வச்சுக்கிறேன்னா அதுக்கு நான் அறிஞ்ச வரைக்கும் இவர்கிட்ட ஃப்ராடு, பித்தலாட்டம், மோசடி இல்லை, இந்த அர்த்தம். அப்போ அந்த மாதிரி தான் ஹதீஸ் கலையிலையும் யாரை பற்றி குறை சொன்னாலும் அவங்களோட நரகவாசி என்ற பெரிய பாவிகள்னு கருதிடாதீங்க. யாரை பற்றி நிறைய சொன்னால் சோபாவே சொல்கிறாங்க, இமாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம அன்றைய மக்கள் கருதுனாங்க. அவ்வளோதான் இருக்குது. அப்படின்னு அவர் நடந்திருக்காரு, வெளி உலகத்தில் அப்படி நடந்திருக்கிறார், அவ்வளோதான். யாரை பற்றி சொன்னாலும் சரி, அது புகாரியாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யாரை பற்றி சொன்னாலும் சரி, வெளி உலக மக்களால் நல்லவர்களாக கருதப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தமே தவிர அல்லாஹ்வுடைய தீர்ப்பை சொல்வதற்காக இந்த ஹதீஸ்களை உருவாக்கப்படவில்லை என்பதை அந்த விதியிலே அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, எழுதி வச்சுட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ நம்மளே பார்த்தோம், அந்த ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னவனை கொண்டு விடுவார்ல, உசாமா என்ன செஞ்சிருவார், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியும் பிறகு உயிரை காப்பாற்றுறதுக்காக முதல்ல சொல்லியிருக்கிறேன், ஒரு 10 நாள் உரைன்னு நினைக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் யுத்தத்தில் வரும்போது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி விடுவார். உயிரை காப்பாற்றுறதுக்கு நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, உள்ளத்தை பிளந்து பார்த்தியா, சொல்லிட்டாங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு, வெளியுள்ள நீ பாரு, உள்ளத்தில் அப்படி இருப்பார், நீ எப்படி தீர்மானிக்கிற? அப்போ வெளியில் என்ன அதான் பார்ப்போம். வெளியில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் முஸ்லீம் போ, வேலையை பார்த்துட்டு போ, நம்ம நம்பி தொலைய வேண்டியதான், அவர் ஒன்றும் வலியுமே இல்லை. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு அடிக்கிற கூட வந்திருப்பான், அது உங்களுக்கு வேலை கிடையாது. உங்கள் கடமை என்ன, அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அல்லாஹ் பார்த்துக்குறோம், அவன் உண்மையான முஸ்லீமாக இருக்கணும் இல்லையாண்டு அதுக்கு தீர்ப்பு எல்லாம் பார்த்துக்குறான். இதுதான் நம்ம ஒரு கடமை. இப்படி தான் தீர்ப்பளிக்க வேண்டும்னு ஹதீஸில் என்ன இருக்குது. இது இந்த ஹதீஸ் வந்து புகாரில் 287 இருக்குது. அதே மாதிரி இது ஹாலித் இப்னு வலீத் என்ன செய்வார், கொண்டு விடுவார்ல, சபானான்னு சாபி ஆகிட்டோன்னே அந்த ஹதீஸ் முன்னாடி சொல்லியிருக்கிறோம். அப்போ என்ன செய்வார், கொண்டு விட்டோன்னே ரசூலுல்லாஹ் சொன்னோன்னா கண்டிப்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அபுரா இலைக்க மிம்மா ஸனா ஹாலிதுன், இந்த ஹாலிது செஞ்ச செயலை விட்டு அல்லாஹ் நான் விலகி கொண்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் வெளிப்படையாக சொல்லிட்டு பிறகு என்ன கொள்ற நீ, இதான அர்த்தம் இருக்கு. வெளிப்படையாக அவர் சொல்லிட்டார்ல, வந்துட்டோம் நான் தெரிஞ்சிட்டோம் விட்டுட்டோம் சண்டைக்கு வரல இல்லை, அப்புறம் எது நீ கொலை செய்கிற? அப்போ வெளிப்படையாக உள்ளதைத்தான் பார்க்க வேண்டும் என்று ஹதீஸ்லையும் இருக்குது. அதனால தான் இந்த தீர்ப்பு அளிக்கிறாங்க. நாங்கள் எதற்கு இந்த தீர்ப்பு அளிக்கிறோம் என்று கேட்டால், மறுமையில் யார் யார் சொர்க்கவாசி நரகவாசிங்கிறதுக்கு நாங்கள் அளிக்கவில்லை, புறம் பேசுறதுக்கு அளிக்கவில்லை, வேற எதுக்கு அளிக்கிறோம்? எங்கள் இபாதத்தை காத்துக்கொள்வதற்காக வேண்டி இவர் நல்லவரா கெட்டவரான்னு நாங்கள் முடிவு செய்கிறோம், எங்களுக்கு ஏன்ற அளவுக்கு. அதன் அடிப்படையில் ஹதீஸ் சரிங்கிறோம். இந்த ஹதீஸ் சரிங்கிறதுக்கு தான் அதை எடுத்துக்கிறோமே தவிர, உன்னுடைய கொடுக்கல் வாங்கலுக்கு தேவைப்பட்ட ஒரு பொண்ணு கூட கொடுத்துக்க பிரச்சனை இல்லை. லைஃபான ஆள்னு சொல்ல அவர் சொல்ல ஹதீஸ் தள்ளிக்க, உன் பொண்ணை கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்க, தப்பு கிடையாது. அது உன் விஷயத்துக்கு நீ எடுக்கிற முடிவு வேறு. மார்க்க விஷயத்துக்கு எடுக்கிற முடிவாக இருந்தால் அவர் சொல்கிற ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாமா? அது ஒன்றுக்கு தான் நாங்கள் இதை சொல்கிறோம். அவங்க சொன்னதெல்லாம் ஹதீஸ் கலை மேதைகள் சொன்னலாம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் சொல்கிற செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்வதா இல்லையா, இதுதான் அங்கே பஞ்சாயத்து. அது மாதிரி இதை பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இன்னொரு ஹதீஸ் சொல்கிறாங்க, தப்பாக தீர்ப்பளிப்பேன்னு சொல்லுவாங்கள்ல, அது புகாரில் 2458 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இது மாதிரியான ஹதீஸெல்லாம் வைத்து பார்க்கும்போது வெளிப்படையாக வைத்து தான் நம்ம தீர்ப்பளிக்க வேண்டும், உள்ளுக்குள்ளே உள்ளதை பற்றி இல்லைன்னு விளங்கிக்கிறோம். அடுத்து இன்னும் ஒரு கேள்வியை பரவலாக கேட்பாங்க அந்த அறிவிப்பாளர்கள் பேசும்போது, அவர் பொய்யர், இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், மூத்தானாலும் பேசலாமா, அறிவிப்பாளரை பற்றி புறம் பேசலாமா, ஒரு மனிதனை புறம் பேச நியாயம்தானா? யாரு கேட்பா? இன்றைக்கி ஹதீஸ் லைஃப்னு சொன்ன உடனே இன்னமும் இப்போ புதுசாக நம்ம தான் ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி நினைத்து கொண்டு இப்படியான வாதத்தை இன்றைக்கு உள்ள அறிவியல்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பார்த்தீர்களேயானால் இவர்கள் யாரையெல்லாம் மதிக்கிறார்களோ அவங்க அத்தனை பேர் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நம்மளே பூசை நினச்சிக்கிட்டாங்க, ஹதீஸ் லைஃப் ஆனால் ஆட்கள் நம்மளை சொல்கிறோம். இவர்கள் மதிக்கிற ஹனஃபி இமாம்கள், ஷாஃபி இமாம்கள், மாலிக் மதுபுல இமாம்கள், ஹம்பலி மதுபுல இமாம்கள், இவங்க தான் அந்த வேலையை செஞ்சதை. அறிவிப்பாளர்களை எடை போட்டு இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு பிரச்சனை ஆரம்பித்ததே அவங்க தான். அவங்க செஞ்சு கரெக்டாக இருக்கிறதுனால நம்மளும் ஏற்றுக்கிறோம். இவனுக்கு அந்த ஹதீஸ் பலவீனமாக அனுப்பிச்சு இவனை சாதகமாக இருக்குல்ல, சம்பாதிக்க உதவுதில்ல, அதில் கை வைக்கிறாங்களேன்னொன்னே அறிவிப்பாளர் சரியில்லைங்கிறாங்க, அவர் சரியில்லை இவர் சரியில்லைங்கிறாங்க. அப்படி நாங்களாக சொல்கிறோம் கிடையாது. ஆனால் இப்படி செய்யலாமான்னு அந்த காலத்தில் சர்ச்சையாக இருக்குது, இப்படி புறம் பேசலாமான்னு சொல்லி. அப்போ அதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, அது ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அந்த இமாம்கிட்டே கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, அகமது இப்னு ஹம்பல்கிட்ட ஒரு அபு துராபு ஜாஹிதுன்னா ரொம்ப அப்ராணி துறவி, அவர் அந்த மாதிரி வேஷம் போட்டவங்க இருந்தாமல் அவன் வந்து கேட்குறான். அந்த ஆள் எப்படி கேட்குறான்னா, யா ஷேக்
லா தக்தபில் உலமா, உலமாக்களை பற்றி புறம் பேசாதே, அந்த அறிவிப்பாளர் சரியில்லைன்னு பாடம் நடத்துறாரு. அங்கே எந்திரிச்சிட்டு கேட்குறாரு, லா தக்தபில் உலமா, உலமாக்களை கீபத்து பேசாதே. அப்போ அகமது இமாம் சொன்னாங்க, வைஹக்க நாசமா போ, ஹாதா நசீகத்துன், அட இது நசீகத்துடா, இது நாங்கள் கீபத்தா பண்ணுறோம், லைச ஹாதா கீபத்தன், இது கீபத்து கிடையாது, இது புறம் கிடையாது, நசீகத்து, நன்மையை நாடுகிறோம், சமுதாய நன்மையை நாடுகிறோம். இது இப்படி அலசுவது ரசூலுல்லாஹ்வுடைய சரியான ஹதீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறோமே தவிர நாங்கள் புறம் பேசவில்லை என்று நினைச்சிருக்காரு. அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன செய்கிறாருன்னா, யஹ்யா இப்னு சயீத்கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் யாரையெல்லாம் விமர்சனம் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் நாளைக்கு கியாமத் நாளில் வந்து யாரெல்லாம் என்னை இந்த ஆள் பேசிவிட்டாலும் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தால் என்ன ஆகும், அவசர இல்லை, இவர் செய்யலை, இவர் பொய்யரே அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. இவர் யஹ்யா இப்னு சயீதுல் கத்தான்கிறவர் ஷூபாக்கு அடுத்தவர். இவரும் ஹதீஸ் கலையில் விமர்சனம் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாரா? இவர் வந்து கேட்குறாங்க, எத்தனை பேர் விமர்சனம் பண்ணி தொலைச்சிவிட்டீங்க, இவங்கெல்லாம் நாளைக்கு மறுமையில் வந்து என்னை பற்றி இவர் அவதூறு சொல்லிவிட்டார்னு ஏதாவது கேஸை கொடுத்தா உங்கள் கெதி என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லயக்கூனு ஹுசமாயி அஹப்பு இலைய, இவர்கள் எனக்கு எதிராளிகளாக வந்து நிற்பது எனக்கு பிடிக்கும். எதை விட மின்னான் யக்கூன ஹசமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு எதிராக ரசூல் வந்து நிற்பதை விட இவர்கள் நிற்பது எனக்கு விருப்பமானது. ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்வாங்க, யகூலி, என்னை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், லிம ததுபல் கிதுப அன் ஹதீசி, என்னுடைய ஹதீஸில் உள்ள அந்த பொய் என்று தெரிந்து ஏன் களை எடுக்கவில்லை என்று ரசூலுல்லாஹ் என்னை கேட்பார்களே, அந்த வழக்கை விட இந்த வழக்கு லேசு போகலே பார்த்துட்டு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன்ட்டார். அப்போ இந்த புறம்லாம் பேசலை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்னு வரும்போது அவங்க சொல்ல வந்து சரியானது தவறானதை களை எடுக்கிற வேலையை நான் செஞ்சால், நீ இவன் புறம் பேசணும், அவனை புறம் பேச, ரசூலை பற்றி பார்க்க மாட்டேங்கிற, என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு யஹ்யா இப்னு சயீத் அவர்கள் சொல்கிறார்கள். அதுபோக இது புறமா ஆகாது என்பதற்கு மார்க்க ஆதாரம் நிறைய இருக்கிறது. அதையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த ஹதீஸ் கலை சம்பந்தமாக ரொம்ப ட்ரையான விஷயம் சொல்ல மாட்டோம், உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையான விஷயங்களை மட்டும் சொல்லிய இந்த ஹதீஸ் கலையுடைய ஒரு முழுமையான அறிவு இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்வோம். அது நாளைக்கு பார்க்க. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தொடரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள், அவருடைய சொற்கள், செயல்கள், அங்கீகாரங்கள் இவையும் வஹிதான் என்றாலும் அதில் சரியான ஹதீஸுகளும் இருக்கின்றன, தவறான ஹதீஸுகளும் இருக்கின்றன. அதை பிரித்து பார்த்து சரியானதை வஹி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறானதை, சந்தேகத்துக்குரியதை தள்ளி வைத்து விட வேண்டும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நேற்று பார்த்தோம். அதில் அப்படி தள்ளும் பொழுது அறிவிப்பாளர்களை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறோம். அவர் மரண சக்தி குறைஞ்சவர், அவர் நேர்மை இல்லாதவர், இப்படிங்கிற மாதிரியான சில குறைகளை சொல்கிறோம். இது புறம் பேசுறதுல வருமா என்று கேட்டால் புறம் பேசுறதுல வராது. மார்க்கத்தில் வந்து புறம் பேசுவது இரு வகையாக இருக்கிறது. ஒன்று வந்து எந்த விதமான பயனும் இல்லாமல் ஒருவனை இழிவுபடுத்துவதற்காக என்றே சொல்வது, அது ஒரு வகையான புறம், அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வகையான புறம் என்னென்னு கேட்டால், ஒரு வழக்கு வருது, அதில் யார் குற்றவாளின்னு சொல்லி பிரச்சனை வரும் பொழுது அவரை பற்றி நம்ம விசாரிக்கிறாங்க. இந்த ஆள் சரியில்லாத ஆள் நம்ம சொன்னால் தான் நீதி கிடைக்கும், இவர் பொய் சொல்கிறாரு என்று நமக்கு தெரிகிறது. அந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு எதிராக நம்ம மறைமுகமாக பேசினால் அது அவர் பழி வாங்குறதுக்கு நம்ம பேசலை, அவரை கொண்டு இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நம்ம பேசுவது புறத்தில் வராது. ஒருத்தர் தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை தேடுறாரு, ஒரு மாப்பிள்ளையை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறார், இந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்கலாமான்னு. அவன் கெட்டவன் உங்களுக்கு தெரியுது, ஆள் சரியில்லை, அவன் கெட்ட பழக்கமெல்லாம் உள்ளவன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ நம்ம அவர்கிட்ட சொன்னால் புறமாக மட்டும் ஆகாது. ஏன் ஆகாது? நம்மள்கிட்ட கேட்குறாங்க, இல்லாட்டி பொண்ணை கொடுத்துருவார். ஒருவர் ஒரு முடிவெடுப்பதற்காக ஒரு கருத்து கேட்டால் அப்போ நிறை குறைகளை சொல்லித்தான் ஆகணும், சொல்லாமல் இருந்தால் தான் அது பாவம். அப்போ அந்த மாப்பிள்ளையை பற்றி கேட்கும்போது என்ன செய்யணும், இல்லைங்க ஆள் சரியில்லை, நான் பார்த்த வரைக்கும் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்மள்ட்ட கேட்கும் பொழுது நசிகத்து நலம் நாட வேண்டும். இது தவறு கிடையாது. அதே மாதிரி ஒரு கடையில் ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்க போகிறாங்க, இவரை சேர்க்கலாமான்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு அவருடைய நல்லது கிட்டே தெரியுது, நல்லது கிட்டே தெரிஞ்சால் அதை ரெக்கமெண்ட் பண்ணிட வேண்டியதான், கெட்டது தெரிஞ்சால் சொல்லிடலாம். இதுக்கு புறத்தில் வருமானா வராது. ஏன் அதை சொல்கிறோம்? அவங்க மோசடி செய்கிறவனாக இருந்து அவனை போய் நம்ம கருத்து சொல்லாமல் விட்டு சேர்த்துட்டான்னு வைங்க, அந்த கடையில் களவாண்டு போயிட்டான்னா அவர் பாதிக்கப்படுவார், அந்த கடையில் ஏமாற்றிட்டு போயிட்டான்னா பாதிக்கப்படுவார். அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் கடன் கேட்குறாரு, வாங்குகிற இடத்துல கடன் ஒருத்தர் திருப்பி கொடுக்க மாட்டான் ஒரு ஆள், அவனை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஆள் கொஞ்சம் கேட்குறாரு இப்படி கொடுக்கலாமான்ட்டு. அவர் தெரியாட்டி சும்மா இருந்துடலாம்,
இவருக்கு இதே வேலை எங்கேயுமே வாங்கினு கொடுக்க மாட்டார், கடன் வாங்குறது அவருடைய தொழில் இருக்கு வைங்க. அப்போ நம்ம கடமை என்ன? நிறைய இடத்துல வாங்குற கொடுத்த மாதிரி இல்லை, நீ கருத்து கேட்டக்கா நான் சொல்லிட்டேன், அப்புறம் நீங்கள் பார்த்து முடிவு எடுத்துக்கிறங்க. இப்படி சொன்னால் புறத்தில் வருமானா வராது. ஏன் வராதுங்கிறோம்னா, இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஃபாத்திமா பின்த் கைஸுங்கிற ஒரு அம்மா அவங்கள கணவர் தலாக் சொல்லிட்டாரு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்னை 2 பேர் திருமணம் பண்ணுவதாக பெண் கேட்டு வர்றாங்க, நான் யாரை திருமணம் பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேர் யாருன்னு கேட்டால், ஒருத்தர் அபூ ஜஹமுன்னு ஒரு ஆள், இன்னொருத்தர் முஆவியா. அவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்க, என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. நான் உங்களை திருமணம் செய்யலாமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அபூ ஜஹம் இருக்கார, அவர் சரியான கோவக்காரர், கையில் பெரம்பு எடுத்தாருன்னா கீழே வைக்க மாட்டார், இப்படியான ஒரு ஆள் நீ யோசிக்க. முஆவியா இருக்கார்ல, அவர் உன்னை பொண்ணு கேட்குறாருன்னு சொல்கிறார். முஆவியா சரியான கஞ்சன், காசை எடுக்க மாட்டார், உனக்கு போதுமான செலவுக்கு தரமாட்டார், இதெல்லாம் ஓகேன்னு கல்யாணம் பண்ணிக்க. இப்போ ரசூலுல்லாஹ் பிறந்தன பேசுகிறாங்க, இது ஒரு பிறந்தன அவர் இல்லை, முஆவியா சபையில் இல்லை. அதே மாதிரி அபூ ஜஹம் இல்லை. அபூ ஜஹமை பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது ஒரு கோவக்கார ஆள்னு சொல்லி. அப்போ எதுக்கு இதை சொல்கிறாங்க, அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அப்போ எதை ஒன்றாலும் பண்ணிக்கன்னு சொன்னால் நாளைக்கு போய் அடிச்சுட்டாருன்னு நிற்பாங்க, செலவு தரமாட்டாருன்னு நிற்பாங்க. நம்மள்ட்ட கேட்டுரும்போது நம்ம என்ன செய்யணும், இவர்கிட்ட என்ன குறை இருக்குது, இவர்கிட்ட என்ன குறை இருக்குது, அப்புறம் நீ முடிவு எடுத்துக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீமில் 3770 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆள் வரலாமான்னு அனுமதி கேட்குறாரு. அனுமதி கேட்டவுடனே ஆயிஷா நாயோட இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனுஷன் வர்றான், அந்த சமுதாயத்தில் மக கெட்ட ஆளா செந்தாள் அப்படின்னு ஆயிஷா நாயிட்ட ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, அந்த கவுமுடைய இந்த ஆள் மக கெட்ட ஆள், இவர் எதுக்கு இங்கே வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வர சொல்லுங்கிறாங்க. மனைவி விட்டு இப்படி சொல்லிட்டு வர சொல்லுங்கிறாங்க. வந்தவுடனே ரசூலுல்லாஹ் அதை காட்டிக்கிறவே இல்லை, என்னப்பா நல்லபடியாக பேசுகிறாங்க. அந்த முதல்ல அவங்கள்ட்ட சொன்ன வெறுப்பான வார்த்தையை வச்சு பார்த்தா நல்லபடியாக பேசக்கூடாது. ஆனால் அவர் வந்தவுடனே என்ன செய்கிறாங்கன்னா அவருடைய பேசி அனுப்பிடுறாங்க. ஆயிஷா நாயி சந்தேகம் கேட்குறாங்க, வர முந்தி ஒரு மாதிரியாக ஒரு மக கெட்டால் நீங்கள் வந்த பிறகு பார்த்தா பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, சந்தோஷமாக பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஆயிஷாவை என்னன்னு கேட்டால், என்னை எப்போவாச்சும் இந்த மாதிரி நான் பேசி கேட்டிருக்கிறியா? இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால், இந்த ஆள் ஏதாவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டோன்னு சொன்னால், முகத்தை சுளிக்கிற மாதிரி பேசிட்டோன்னு சொன்னால், இவர் உலகம் பூரா 1க்கு 2 பற்ற வச்சு அசிங்கமாக பேசி ஆபாசமாக பேசி அப்படி செய்கிற ஒரு ஆள் மனிதர்களே கெட்டவன் யாருன்னு கேட்டால், இவனுடைய தீங்குக்கு பயந்து வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படி உள்ளவன் தான் மனுஷனில் மகா கெட்டவன். சில ஆட்கள் பேசுறதுக்கு பயப்படுவாங்க, பேசுனா என்ன வார்த்தை வரும்னு தெரியாது, பெண்கள் சண்டை வருங்க, சில பெண்கள்ட்ட யாரும் மோதவே மாட்டாங்க, பெரிய பலமானு கேட்டால் அப்படி கிடையாது, அந்த வார்த்தையெல்லாம் வராது மற்ற ஆள்களுக்கு. அந்த சாக்கடையில் உள்ள எல்லா வார்த்தையும் என்ன செய்ய அந்த அம்மா வாயிலேருந்து வரும்னு வைங்களேன், அதை சண்டைக்கு போவோமா, அப்போ பயந்துக்கிட்டு அது விமர்சனிக்க மாட்டேங்க, இந்த அம்மாவுடைய வாயில் விழுந்தான் அவ்வளவுதான், அப்படி ஆம்பளைகள் இருக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் அசிங்க ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு ஆள் என்று பெயர் எடுத்தால் அவற்றை போய் ஒம்ப வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம அவரது மனசில் வச்சுக்கிறேன்னு அந்த அலிஸ்லாம் போய்க்கிறணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எவனுடைய தீங்கை பயந்து மக்கள் அவனை பற்றி பேச பயப்படுகிறார்களோ அவன் தான் மக்களில் மகா கெட்டவன். இந்த ஆள் அப்படி ஆளுங்கிறாங்க. ஏன் அப்படி பேசிக்கிட்டேன்னு சொன்னால், இந்த ஆள் அந்த மாதிரி டைப்பான ஆள், இவர்கிட்ட ஆள் கெட்டவர் தான், ஆனால் அவர்கிட்ட காட்டிக்கிற முடியாது, அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது. ஒரு தவறை சுட்டி காட்டி திருந்தக்கூடிய ஆளாக இருந்தால் சொல்லலாம். இவர் அந்த அந்த கேட்டகரி இல்லாத ஒரு ஆளுங்கிறாங்க. அதை விட்டுருவோம். இப்போ மேட்ரு எங்கன்னு கேட்டால், அவர் இல்லாத போது ரசூலுல்லாஹ் குறை சொன்னாங்களா இல்லையா? அவரை பற்றி பேசும்பொழுது ஒரு கெட்டவரை பற்றி தன் மனைவி இடத்துல அவர் இல்லாத அவர் வரவே இல்லை, இன்னும் அவர் வர்றதுக்கு முந்தைய என்ன செய்கிறாங்க, குறை சொல்ல வேண்டிய அவசியம் வந்தால் இவர் நல்ல ஆள் கிடையாது. எதுக்கு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு போகிறார், நல்ல ஆள்னு நினச்சிடக்கூடாது. அதுக்காக முதல்ல ஒன்று சொல்லிக்கிட்டேன், ரசூலுல்லாஹை பற்றி சந்திச்சு போனால் ஒரு நல்ல ஆள் நினைப்பாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி ஆயிஷா நாய் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வர முந்தைய ஆள் சரியில்லை சொல்லிட்டு அப்புறம் பேசுகிறாங்க. அப்போ இது எங்கே இருக்குன்னு கேட்டால் புகாரியில் 6032 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னாங்க, மாலுன் ஃபுலானன் ஓ ஃபுலானன் யாரிஃபானி மின் தீனினா செய்யன். 2 பேரை பற்றி பேசுகிறாங்க ஒரு சபையில். அந்த 2 பேர் சபையில் இல்லை. ஒரு சபையில் 2 நபரை பற்றி பேசுகிறார்கள். அந்த சபையில் அந்த 2 பேருமே இல்லை. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால், பேரை சொல்லி ஃபுலான் ஃபுலான்னு சொல்கிறது அவர் பேரை மறைச்சிட்டு சொல்கிறார் அறிவிப்பாளர். ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி சொன்னால் ஃபுலான்பாங்க. இன்னார் இந்த 2 பேர் இருக்காங்களே, இந்த 2 பேர் மார்க்கத்தை பற்றி கடுகளும் அவங்களுக்கு அறிவு கிடையாது,
அப்படின்னு ரசூலுல்லாஹ் சபையில் சொல்கிறாங்க. அந்த சபையில் அது 2 பேர் இல்லை. 2 பேர் இல்லாத ஒரு சபையில் அந்த 2 பேரை நல்லவர்கள் நினைத்திடக்கூடாது, ஏதோ நோக்கத்தை நாடி இருக்கிறாங்க, மக்கள் அவரை நம்பி ஏதாவது தப்பாக தீர்ப்பளிச்சிட்டு போகிறாங்க, மக்கள்கிட்ட எச்சரிக்கணும் என்கிற அளவுக்குள்ள ஒரு ஆளாக இருந்தால் அந்த 2 பேரை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இதெல்லாம் அவர் மீது பகை கொண்டு வருவதற்கோ அல்ல இழிவுபடுத்துவதற்கோ சொன்னது கிடையாது. அவர் விஷயத்தில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமானால் அது மாதிரியான ஆட்களை பற்றி நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்யணும், எச்சரிக்கை பண்ணணும். அப்போ ஹதீஸ் கலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அவங்க விமர்சனங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இது இதில் சேராது, புறம் பேசுறதுல சேராது. அவங்க எதுக்காக புறம் பேசுனாங்க, அவங்க வந்து சண்டையா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹதீஸ்ன்னு சொல்கிறாரு, அவருக்கு நல்ல ஆளாக இருந்தால் நம்ம ஏற்றுக்குருவோம், இல்லைன்னா விட்டுற போகிறோம். ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதில் நம்ம கூடுதலாக கவனமாக இருப்போமே, இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி அறிவிப்பாளர்களை நல்லவர், திறமையானவர், ஞாபக சக்தி உள்ளவர் என்றெல்லாம் வகைப்படுத்தும் பொழுது ஒரு விதிவிலக்கு வைக்கிறாங்க. அதில் அறிவிப்பாளர்களை பேசுகிறோம்ல, அறிவிப்பாளர்களை பேசும் பொழுது சஹாபாக்களை பேசக்கூடாது. எல்லா அறிஞர் என்ன முடிவு எடுக்கிறாங்க, சஹாபாக்களை ரசூலுல்லாவை பார்த்து அறிவிக்கிற முதல் அறிவிப்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்பகமானவர்கள் அப்படின்ற முடிவு முதல் பேசிக்க வைக்கிறாங்க. ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டால், ஏன் அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு? சஹாபாக்கள் நிச்சயமாக தவறு செஞ்சுருக்கலாம், சஹாபாக்களும் பிழையாக சொல்லியிருக்கலாம். சஹாபாக்கள் அறிந்தவர்கள் முனாஃபிக்கள் இருந்தாங்கல்ல, நம்மளோட சஹாபி, அந்த ரசூலுல்லாவுக்கு முனாஃபிக்னு தெரியும், ஆனால் மற்றவங்கெல்லாம் சஹாபி நினச்சிருப்பாங்க, அப்படிப்பட்டவங்க இருந்தாங்க, ஆனால் நமக்கு தெரியாது. தாபியின்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து அவங்கள சஹாபி என்று தான் அறிந்து வைத்திருப்பார்களே தவிர அவங்க கெட்டவங்கன்னு தெரியாது. அப்போ எல்லா ஜெனரேஷன்லையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிற மாதிரி அந்த சஹாபாக்களும் இருக்க தான் செய்வாங்க. அதான் நேரம் நல்ல யாவசக்தி உள்ளவர் இருப்பார், கொஞ்சம் ஒன்று முன்ன பின்ன சொல்லக்கூடியவர் இருப்பார், அப்படி பல தரப்பட்டவர்கள் இருப்பாங்க. சதவீதம் கம்மியாக இருக்கலாம். நம்ம சமுதாயத்தில் ஒரு 100க்கு 10 இருந்தால் அவங்கள்ட்ட ஒரு 100க்கு 2 1 இருக்க தான் செய்யும். அப்போ அந்த மாதிரியாக சஹாபாக்கள் இந்த பலவீனம் இருந்தும் கூட ஒரு சஹாபி இவர் பலவீனம், அபூ ஹுரைரா பலவீனமான ஆள்னு சொல்லியே இருக்க மாட்டாங்க. இப்னு அப்பாஸ் பலவீனம் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இப்னு உமர் பலவீனமான ஆள், அதனால் ஹதீஸ் பலவீனம்னு சொல்ல மாட்டாங்க. எங்கே நிப்பாட்டிக்கிறாங்க, அபூ ஹுரைராட்டிருந்து சொல்கிறார்ல அவரை தான் பார்ப்பாங்க, இவர் சரியான ஆளா இல்லையா. அவர்கிட்டன்னு சொல்கிறாங்கள அறிவிப்பாளர் 4 பேர் வந்தால் ஒரு ஆளை மைனஸ் பண்ணிடணும், 3 பேர் தான் பார்க்கணும். எனக்கு ஒரு நூலாசிரியருக்கும் ரசூலுல்லாவுக்கு இடையில் 4 பேர் வர்றாங்க, நான் தான் நூலாசிரியர்னு வச்சுக்கிடுவோம், நான் தான் அந்த தொகுக்கிறேன். எனக்கு ஒரு ஆள் சொல்லியிருப்பார், அவருக்கு இன்னொரு ஆள் சொல்லியிருப்பார், அவருக்கு இன்னொரு ஆள் சொல்லியிருப்பார், அவர் சஹாபிகிட்ட கேட்டிருப்பார், சஹாபி ரசூல்லாட்ட கேட்டிருப்பார். இப்போ ரசூல்லாவையும் விட்டுருவோம், சஹாபியும் விட்டுருவோம், இந்த 3 பேரை பற்றி ஆய்வு பண்ணுவோம். இப்படித்தான் பண்ண வேண்டும் என்று முடிவெடுக்கிறாங்க. ஏன் முடிவெடுக்கிறாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் அவர்களை நல்லவர்கள் என்று அங்கீகரித்து விட்டார்கள். ரசூலுல்லாவுடைய சர்டிஃபிகேட் இருக்குது, தோழர்கள் அங்கீகரித்து விட்டார்கள். ஆயிரக்கணக்கான மக்களை இறுதி ஹஜ்ஜில் கூட்டி வைத்து கொண்டு அனைவருக்கும் உத்தரவு போடுறாங்க. என்ன உத்தரவு போடுறாங்க, லி பல்லிகு ஷாஹிதுல் காயிப, வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ ரசூலுல்லாட்ட ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அவங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, எல்லாரும் போய் அதில் நல்லவங்கெல்லாம் போய் சொல்லுங்கள், கெட்டவங்களாம் சொல்லாது, எல்லாம் பிரிக்கலை. அல்லது என்னுடைய சகாபாக்களில் ஒரு மாதிரியாக முன்ன பின்ன சொல்கிற ஆள்கள் வருவார்கள், என் தோழர்கள் அறிவித்தாலும் பரிசீலிங்கள்னு சொல்லவும் இல்லை. எப்படி சொல்லிட்டாங்க, பல்லிகு அன்னி உலவ ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் போய் சொல்லுங்கள் என்று அதே மக்கள் திரளை வச்சு சொல்கிறாங்க. அப்போ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற அந்த இறுதி ஹஜ்ஜியில் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, என்னிடமிருந்து ஒரு வார்த்தை கடந்தாலும் சொல்லிவிடுங்கள், இருக்கிறவர்கள் வராதவங்கள்லாம் வந்தவங்கள்லாம் வராதவங்களுக்கு போய் சொல்லுங்கள். இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது, வஹி இறங்கி இருக்கிற காலத்தில் சொல்லி இருக்கும் பொழுது அவங்கள நம்ம ஃபில்டர் பண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலே ஃபில்டர் பண்ணாமல் விட்டுட்டு போயிருக்கும் பொழுது வெளிப்படையான அடிப்படை ரசூல்லா அவங்களே நல்லவங்கன்னு அங்கீகரித்தாங்க. ரசூல்லாவும் அசாபி தோழர்கள்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்னு சொன்ன பிறகு அதில் ஏதாவது பிழை அவர் செஞ்சிருப்பாரே ஆனால் அவர் அல்லாட்ட மாட்டிக்கிட்டோம். நாம் நம்புவோம், நாம் அதை யார் இந்த சஹாபி சரியாக சொல்லியிருப்பாரா, அந்த சஹாபி பொய்யரா அப்படின்னு சஹாபியை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஆனால் சஹாபாக்கள் இப்படி செஞ்சுருக்கிறாங்க ஒருத்தரை. அந்த இவர் நம்ப மாட்டேன்றால உமர்லி நானு அனுமதி கேட்காம அபு மூசா வரும்போது நீ ஒரு ஆள் சொன்ன நம்முடைய இன்னொருவளை கூட்டிகிட்டு வந்தார். அவங்க சமமான தரத்தில் உள்ளவங்க, அவங்க ஒருத்தர் நம்பாமல் இன்னொருவளை கூட்டிகிட்டு நம்புவேன் அது சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொல்லக்கூடாது. இந்த ஹதீஸ் கலையில் எடுத்த விதியில் என்னன்னு கேட்டால் அதை சொல்லக்கூடாது. சஹாபாக்கள்னு வந்துட்டால் அவங்களில் சில சின்ன அளவுக்கு ஒரு பலவீனர்கள் இருக்கலாம், சின்ன அளவுக்கு தப்பாக சொல்லவங்க இருக்கலாம். 100% நம்ம மனிதன் தான், இல்லாட்டி அல்லாஹ் ஆயிடுவாங்க. அப்போ மனிதனை மனிதனாக தான் பார்க்கணும். சஹாபாக்கள் அதில் தப்பே கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையான செயலை கொண்டு அவங்களே ஒரு முஸ்லீம் என்று ஏற்று
அவங்களே என் தோழர்கள் என்கிற ஒரு சர்டிஃபிகேட்டையும் கொடுத்த பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னதை நம்ம விமர்சிக்கக்கூடாது என்கிற வகையில் அறிவிப்பாளர்களுக்கு விதிவிலக்கு எங்க சஹாபாக்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கிறது. இப்போ வந்து நபி தோழரை மதிக்கணுங்கிறோம்ல, நம்ம மதிக்கணும், இதை மதிக்கிறது. சஹாபாக்களை பேசவே மாட்டோம். அறிவிப்பாளரை சொல்லும் பொழுது அவர் அந்த குறை சொன்னால் அதனால ஏற்றுக்கிற மாட்டோம். எந்த சஹாபி சொன்னாலும் ஏற்றுக்கிறோமா இல்லையா? அப்புறம் வேற என்ன மதிக்கணும்? அவர் சொந்தமாக சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டோம், ரசூலுல்லாஹ் சொன்னாலும் ஏற்றுக்கிறோம். அப்போ சஹாபி சுயமாக அவர் கருத்தை சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னால் மற்றவங்க சொன்னால் அவங்கள ஆய்வு பண்ணுவோம், சஹாபி சொன்னால் ஆய்வு பண்ண மாட்டோம். இதுக்கு மேலே என்ன மதிப்பு? சஹாபாக்களை வேறு எப்படி மதிக்கணுங்கிறேன். அப்போ இப்படி தான் அறிஞர்கள் அந்த முடிவு தான் எடுத்தார்கள், நாமளும் மதிக்கிறோம். ஒரு சஹாபி சொல்லிவிட்டார்னு சொன்னார் ரசூலுல்லாஹ் சொன்னதாக, அதில் எந்த ஒரு கொஸ்டினும் கிடையாது, அப்படியே நாங்கள் நம்புவோம். அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு வகி வராது. பொய் சொல்ல மாட்டார்கள் மதிப்போம், சொந்த கருத்தை சொன்னால் வகி வராது என்று நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்கிற நிலைப்பாடு நம்ம இருக்கிறோமே. இந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்றவாறு தான் இந்த முடிவு அமைந்திருக்கிறது, அறிஞர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அதை பார்க்குறோம். இது எங்கே இருக்குன்னா, மக்களுக்கு சொல்ல சொன்னாங்கல்ல, வந்தவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கள்னு. இது புகாரியில் 105வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொன்று சொன்னாங்க, என் பெயரில் இவன் பொய் சொல்லுகிறானோ அவன் வந்து நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் சொல்லும் பொழுது பல்லிகு அண்ணி உளவாயா, என்னிடம் ஒரு செய்தி கிடைத்தாலும் சொல்லிவிடுங்கள்ன்றாங்கல்ல. அந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 3461 ஹதீஸில் இருக்குது. ஆனால் இந்த சஹாபாக்களில் ஒரு பிழை இருக்கிறது. சஹாபாக்கள் விஷயமாக அறிஞர்கள் போட்ட விதியிலிருந்து ஒரு பிழை இருப்பணுமா நம்ம ஆய்வு பண்ணும்போது தெரிய வருகிறது. அந்த பிழையை வந்து அறிஞர்கள் சுட்டி காட்டவில்லை. ஆனால் குர்ஆனிலிருந்து தெரிகிற ஒரு பிழையாக இருக்கிற காரணத்தினால் அதை நம்ம வந்து சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. அது என்ன பிழை என்று கேட்டால், அல்லாஹ் வந்து இந்த ஆயிஷா நாயின் மீது அவதூறு சொன்னாங்கல்ல, அவதூறு சொன்னவர்களுக்கு கசையடி கொடுக்க ரசூலுல்லாஹ் காலத்திலேயே கசையடி கொடுத்தாங்க. 80 சவுக்கடி கொடுக்கணும்னு அவதூறு சொன்னான். அந்த மாதிரி 80 சவுக்கடி கொடுக்கப்பட்டார்கள். அதில் முனாஃபிக்குகளும் இருந்தார்கள், சில சஹாபாக்களும் இருந்தார்கள். உதாரணமாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடலாம் படிப்பார். எப்படிப்பட்ட ஆள் அவர் எதிரிகளுக்கு கவிதை புனையும் பொழுது ஹஸ்ஸானே நீ பாடு, ஜிப்ரீல் உன்னோடு இருக்கிறார் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன செய்வாங்க, அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அப்படியான ஒரு ஆள் ஆயிஷா நாயின் மீது பழி சுமத்துவதில் முன்னணியில் நின்றார். ஹஸ்ஸான் இப்னு சாபித் புலவர் கவிஞர் அவர் நின்றார். அபூபக்கருடைய அதிகமான உதவியை பெற்ற மிஸ்தக் என்பவர் அவருடைய தயவுல தான் வளர்ந்தார். அவர் அபூபக்கர் சித்திக்குடைய மகள் ஆயிஷா நாயின் மீது அவதூறு சொன்னார். இந்த அவதூறு சொல்வதில் முக்கிய பங்காற்றினார். அப்போ அந்த மாதிரி இந்த மிஸ்தக், ஹஸ்ஸான் இப்னு சாபித், இது மாதிரி சில பேர் அந்த அவதூறு சொன்னதுக்காக வேண்டி 80 கசையடி அடிக்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்து வந்த பிறகு 80 சவுக்கடி அடிக்கப்பட்டார்கள். அதை பற்றி அந்த குர்ஆன் சொல்லும் பொழுது, ஒல்லதீன எர்மூனல் முஹ்சனாத்தி, ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சொல்லி சும்மலம் யதூபி அர்பாத்தி சுஹதா, பிறகு 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வராமல் இருந்தால் ஃபஜ்லிதுஹும் சமானின ஜல்தா, அவர்களை 80 கசையடி அடியுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இது அந்த ஆயிஷா நாயகி விஷயத்துக்கு இறங்குது. இந்த அவதூறுகள் பரவிக்கிட்டு இருக்கும்போது ஆயிஷா நாயகி வந்து குற்றமற்றவர்கள் என்று அல்லாஹ் அறிவித்து விட்டு இவங்களுக்கு தண்டனை அறிவிக்கிறான். என்ன தண்டனை? யார் வந்து ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்துகிறார்களோ 4 சாட்சியோடு சொல்லணும். 3 பேர் பார்த்தா கூட சொல்லக்கூடாது. ஒரு தவறான நடத்தையை 3 பேர் நீங்கள் பார்த்தா கூட நீங்கள் போய் சொன்னீங்களா அவதூறு என்று தான் அது எடுத்துக்கொள்ளப்படும், அடிக்கப்படும். கண்ணால் அதை பார்த்தால் கூட பெண்கள் விஷயத்தில் அந்த கற்பு விஷயத்தில் 4 பேர் கண்ணால் பார்த்தா தான் என்ன செய்யணும், சாட்சியாவது சொல்லணும். ஒருத்தன் சொல்கிறத 4 பேர் கேட்டுருன்னு சொல்லக்கூடாது, அதுக்கே 4 பேர் இருக்கணும், சாட்சி இருக்கணும். அப்போ 4 பேர் நேரடியாக பார்த்த சாட்சி இல்லாமல் சொன்னார்களே ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அடி வந்து 80 கசையடி கொடுக்கணும். அதுக்கடுத்து அல்ல இன்னொரு தண்டனை சொல்கிறான், வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, ஒருபோதும் அவர்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறான். 80 கசையடியும் கொடுங்கள், ஒருபோதும் அவங்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யாரெல்லாம் அந்த அவதூறு சொல்லி 80 கசையடி வாங்கினார்களோ, அப்படி பேர் ஆதாரம் கிடைக்கிறதோ, அவங்களுடைய அறிவிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொண்டால் இந்த ஆயத்தை மீறியதை சஹாபாக்களுக்கு அவங்க பொதுவாக விளக்கு கொடுத்துட்டாங்க. ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து சஹாபாக்கள் அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த ஆயத்து பிரகாரம் இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு வெயிட்டு கொடுக்கணும் இல்லையா? ஏன் சஹாபாக்கள் விதியில் கொடுக்குறோம்? ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சனால தான் கொடுத்தோம். புனித பிறவிகள்னு கொடுக்கல, அவங்க மனிதர்கள் தான். நபி வர்றதுக்கு முன்னாடி உங்களை விட கூடுதலாக தப்பு செஞ்சவங்க தான் அவங்க. அவர் சாதாரண மனிதர்களாக இருந்தவங்க. இறை தூதர் வந்த காரணத்தினால் அவங்களுடைய இஸ்லாத்தை ஏற்று நல்லவங்க மாறினாங்களே தவிர பிறவியில் மனிதர்கள் தானே. எதுக்கு நம்ம விதியில் கொடுத்தோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கீகரிச்சனால கொடுத்தோம்.
இப்போ அல்லாவே கண்டிச்சிருக்கோம், எப்படி கொடுப்பீங்க? அதை யாரை நீக்கி சொல்லுகிறானோ அவரை கழிச்சு விடுங்க. அதனால் இப்போ சொன்ன ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்றவர்கள் அறிவித்தார்களே, ஆனால் அது ஹதீஸ் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்க உண்மையாக சொன்னாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒலா தக்பலு உலகும். இது ஹதீஸ்கள் யாரும் எழுதலை, ஹதீஸ்களை விதிகளில் எழுதுனது மட்டும்தான் விதி கிடையாது. அவர்கள் விட்டு சென்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்ம விட்டு சென்றதை நமக்கு பின்னாடி உள்ளவர்கள் கண்டுபிடிக்கலாம். ஆயத்தில் இருக்கா இல்லையா? இது ஆயத்தில் இருக்க அந்த அர்த்தம் இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர இது வரைக்கும் ஒருத்தருமே சொல்லலைன்னு பேசக்கூடாது. ஒருத்தரும் சொல்லலை தான். ஒருத்தரும் சொல்லாவிட்டால் கூட ஹதீஸ்களுடைய ஆய்வு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. அடுத்து பிந்தி வரக்கூடியவர்களுக்கு ஆய்வு செய்வதற்கு நிறைய விஷயங்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். பழமொழி சொல்வார்கள், கம் திறக்கல் அவ்வளவுனில் ஆகரின். முந்தி சென்றவர்கள் பிந்தி சென்றவர்கள் எவ்வளோ விட்டு போயிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நமக்குள்ள வேலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா 24வது அத்தியாயம் 4வது வசனத்தில் வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, 80 கசையடி வாங்கியவர்கள் நிரூபிக்கப்பட்டு, அவதூறு சொல்லி விசாரணையில் நிரூபிக்கப்பட்டு அதற்காக தண்டிக்கப்பட்டு 80 கசையடி வாங்கியிருப்பார்களே, ஆனால் அவங்களுடைய சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ நாம் அந்த சஹாபாக்களில் யாரெல்லாம் அந்த மிஸ்தகு ஹஸ்ஸான் சாபித் மாதிரி வாங்கியிருக்கிறார்களோ அவர்கள் அறிவிப்பாளர்களாக வந்தால் அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டால் இந்த ஆயத்தை மீறியதாக ஆகிவிடும். ஒருபோதும் ஏற்றுக்கிறக்கூடாது. உலாய்க்கு ஹுமுல் ஃபாசிகூன், இவர்கள் குற்றவாளிகள் நல்லா சொல்கிறான். இது சஹாபாக்கள் விஷயம். இந்த அவதூறு சொன்னவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, நம்ம தான் சொல்கிறோம். முந்தி ஒருத்தரும் சொல்லலை. ஹதீஸ்களில் காட்ட முடியுமான்னு கேட்டுருவாங்க. அல்லாவோட வேதத்தில் காட்ட முடியும், ஹதீஸ்களில் நம்ம காட்ட முடியாத காட்ட முடியும். அல்லாவுடைய குரானில் காட்ட முடியும். அப்புறம் ஹதீஸ்களை எல்லாம் அப்புறம் ரெண்டாவதாக போயிடும். இதை வழங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சரியான ஹதீஸு தவறான ஹதீஸை சொல்லும் பொழுது சில கண்டிஷன்களை சொன்னோம். ஒன்று என்ன சொன்னோம்னு கேட்டால் நேர்மையானவராக இருக்கணும். ரெண்டாவது லபுத்துனா நல்ல உறுதியான ஒரு சொன்னதை சொன்னவாறு புரிந்து சொல்லக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். மூணாவது சங்கிலி தொடர் இருக்கணும். யாரிடமிருந்து யார் அறிவிக்கிறாங்களோ அவரை இவரை சந்தித்து பேசி கேட்டு இருக்க வேண்டும், அதுக்கு ரெக்கார்டு இருக்க வேண்டும். அது மாதிரி உள்ள ஒரு சருத்து சொன்னோம். அடுத்ததாக அது சுதூது சாது இருக்க. சுதூதுன்னு என்னென்னு கேட்டால் அவரை விட பலமான அறிவிப்புக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. அவர் அறிவிப்பதை விட பலமான அறிவிப்புக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக இல்லத்துன்னு ஒன்று சொன்னோம். அடுத்த என்னஞ்சோம் நுணுக்கமான குறைபாடு அப்படின்னு சொன்னோம். இந்த நுணுக்கமான குறைபாடு என்பது அது நூற்றுக்கணக்கான வகை இருக்குது. ஒரு வகை இருந்தால் உங்களுக்கு சொல்லிவிடலாம். நூற்றுக்கணக்கான வகையில் சிந்திச்சு வந்து இது அல்லாமல் அது உள்ள நுழைஞ்சி அறிஞர்கள் எல்லா ஹதீஸையும் வச்சு புரட்டி பார்த்து வரலாறுலாம் கரைச்சி குடித்தவங்க போய் கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரியான ஒரு நுணுக்கமான குறைபாடுன்னு சொன்னோம் இல்லையா, அது அப்படி முட்டையும் விட்டுறக்கூடாது இல்லையா. அதுக்காக 1-2 உதாரணத்தின் மூலமாக ஹதீஸில் உள்ள உதாரணத்தின் மூலமாக சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது அப்துர் ரஹ்மான் பின் யசீத் அப்படின்னு ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார். அப்துர் ரஹ்மான் பின் யசீத் இந்த அறிவிப்பாளர் இவரிடமிருந்து நிறைய பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் அறிவிக்கும் போது ஹம்மாத் இப்னு உசாமா என்பவரும் இவரிடமிருந்து அறிவிக்கிறார். இந்த அப்துர் ரஹ்மான் பின் யசீத் பேரை வச்சுக்கிறங்க. இவரிடமிருந்து நிறைய அறிஞர்கள் கேட்டு அறிவிக்கிறாங்க. எல்லாமே சரியான ஹதீஸ்களாக இருக்கிறது. அதே மாதிரி ஹம்மாத் இப்னு உசாமா என்பவர் அறிவிக்கிறார். யார்கிட்டருந்து? அப்துர் ரஹ்மான் பின் யசீத் தான் அறிவிக்கிறார். அறிவித்தா இந்த ஹம்மாத் அறிவிக்கிறார்ல அது மட்டும் சரியில்லைங்கிறாங்க. இதான் நுணுக்கமான குறைங்கிறது. அப்துர் ரஹ்மான் பின் யசீத் இருந்து ஒரு 5 பேர் அறிவிக்கிறாங்கன்னு வைங்க. 5 பேர் நல்ல ஆளுக்க, அப்துர் ரஹ்மான் பின் யசீத் நல்ல ஆளுக்க, இதை ஏற்றுக்கொள்ளணுன்றாங்க. ஆனால் இந்த அப்துர் ரஹ்மான் பின் யசீத் இருந்து இந்த ஹம்மாத் பின் உசாமா என்பவர் அறிவித்தால் மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஹதீஸில் என்ன செய்கிறாங்க, அது ஒரு இல்லத்து இருக்கிறது, அது ஒரு நுணுக்கமான குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. என்ன நுணுக்கமான குறைபாடுன்னு கேட்டால் அப்துர் ரஹ்மான் பின் யசீத் என்கிற ஒரு பேரில் 2 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் பின் யசீத் தாத்தா பேரை வச்சு தான் வேறுபடுத்த முடியும். அப்துர் ரஹ்மான் பின் யசீத் பின் ஜாபிருடைய பேரனாக வரக்கூடிய அப்துர் ரஹ்மான் பின் யசீது ஒரு ஆள். இன்னொரு ஆள் அப்துர் ரஹ்மான் பின் யசீத் பின் தமீம் என்பவருக்கு பேரனாக வரக்கூடிய அப்துர் ரஹ்மான் பின் யசீத். பாப்பா பேர் 2 ஒன்றா இருக்குது. இவரும் யசீது மகா அப்துர் ரஹ்மான், அவரும் யசீது மகா அப்துர் ரஹ்மான். இவருடைய தாத்தா பேர் தமீமு, அவருடைய தாத்தா பேர் ஜாபிர். அப்போ ஜாபிருடைய பேரனாக வரக்கூடிய அப்துர் ரஹ்மான் பின் யசீத் ஒரு ஆள் இருக்கார். தமீம் என்பவருக்கு பேரனாக வரக்கூடிய அப்துர் ரஹ்மான் பின் யசீத் ஒரு ஆள் இருக்கார். இந்த அப்துர் ரஹ்மான் பின் யசீத் என்ன பண்ணுறாருன்னா, இவர் இந்த தமீமுடைய பேரன் இருக்கார்ல, இவர் பலவீனமான ஆள். இவர் ஆதாரத்துக்கு நிற்கவே செய்யாது. எங்கே குழப்பம் வருதுன்னு கேட்டால் ஷாமில் இவர் சிரியா நாட்டுக்காரரு, சிரியா நாட்டை சேர்ந்து ஒரு பலவீனமான ஆள். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இந்த அப்துர் ரஹ்மான் அந்த நல்ல அப்துர் ரஹ்மான் இருக்கார்ல, நல்ல அப்துர் ரஹ்மான் கெட்ட அப்துர் வச்சுக்கிறோம். இந்த நல்ல அப்துர் ரஹ்மான் இருக்கார் இல்லையா,
அவர்கிட்ட வந்து நிறைய பேர் அறிவிக்கிற மாதிரி எல்லாரும் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் யசீதுனா ரொம்ப தங்கமான ஆள், திறமையான ஆளுண்டு. அவர் ஒருக்கா அந்த அபு உசாமா இருக்கிற ஊருக்கு வந்திருக்காரு. வந்திருக்கும்போது இவர் போய் பார்க்கல. அவர் நிறைய ஹதீஸுக்கு அறிவிச்சுட்டு போயிட்டார். இன்னொரு தடவை அந்த அப்துல் ரஹ்மான் வர்றார். யார்? இந்த கெட்ட அப்துல் ரஹ்மான். அவர் வந்தவொடனே அவர்கிட்ட ஹதீஸுல்லா அப்துல் ரஹ்மான் வந்திருக்கான்னு போய் கேட்டுட்டு, உங்கள் பேர் என்ன? அப்துல் ரஹ்மான் யசீதுன்னொன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, ஓ அப்துல் ரஹ்மான் யசீத் ஜாபிர் அந்த அவரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறார், அபு உசாமா இவர்கிட்ட கேட்ட செய்தியெல்லாம் அவர்கிட்ட கேட்ட மாதிரி எழுதி விட்டார். அப்துல் ரஹ்மான் பின் யசீத் பின் ஜாபிர்னு இவர் சொல்கிறார். ஆனால் ஜாபிருடைய பேரன்ட்டு இவர் கேட்கவே இல்லை. ஜாபிருடைய பேரன் அப்துல் ரஹ்மான் வரும்போது, அதை நல்ல அப்துல் ரஹ்மான் வரும்போது இவர் கேட்கவே இல்லை. அதே ஊருக்கு இந்த கெட்ட அப்துல் ரஹ்மான் போகிறார்ல, அவர் அறிவிக்கும் போது அவருடைய பேரை கேட்குறாரு, பாப்பா பேரை கேட்குறாரு, தாத்தா பேரை கேட்கல. என்ன செஞ்சிட்டாரு, என் பேர் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் நீங்கள் தானா பரவாயில்லையான்னு எல்லாத்தையும் குறிச்சிக்கிட்டு அவர் சொல்லலாம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டார். இவர் நல்லாரு, அபு உசாமா நல்ல ஆள் தான். ஆனால் அந்த ஆள் என்ன செஞ்சிட்டாருன்னா தப்பை வழங்கிக்கிட்டு இவர் வந்து அந்த அப்துல் ரஹ்மான் விளங்கிக்கிட்டு சொல்லும்போது என்ன செய்கிறார், அப்துல் ரஹ்மான் பின் யசீத் பின் ஜாபிர்னு அறிவிக்கிறார். ஜாபிருடைய பேரன் இவர் விளங்கிட்டதுனால இவர் விளங்கி கொண்டு தப்பு. அப்போ எதை வச்சு இதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டால், அப்துல் ரஹ்மான் பின் யசீத் போனார்ல முதல்ல, அவர் போகும்போது எத்தனை மாணவர்கள் இருந்தாங்க, அந்த சபையில் இருந்தவர்கள் யாருங்கிறலாம் ரெக்கார்டு எடுக்கிறாங்க. அப்போ இந்த சபையில் இல்லையே இவங்க எந்த சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த சபையில் இருந்திருக்காரு. அப்போ இதெல்லாம் நமக்கு மேலிடமாக தெரியுமா? இது நுணுக்கமான குறை என்று சொன்னால், பல ஹதீஸுகளை ஒன்றா சேர்ந்து போட்டு பிரட்டி ஆய்வு செய்யும் பொழுது அந்த இது பலவீனமாகுது. இதே ஹதீஸை வந்து அப்துல் ரஹ்மான் பின் யசீத் பின் ஜாபிர் என்கிற பெயரில் அவர்கிட்ட இருந்து எத்தனை பேர் அறிவிச்சாலும் ஏற்றுக்கிடுவாங்க, இவர் அறிவிச்சாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இவர் தமீமுடைய பேரனை ஜாபிருடைய பேரனோட தப்பாக வழங்கி கொண்டு அவரை ஜாபிருடைய பேரனு குறிப்பிட்டவர். அதனால் அவர் அந்த ஒரு அபு உசாமாவுடைய மற்ற விஷயம் ஏற்றுக்குருவாங்க. அவர்கிட்ட எந்த கொள்ளாரும் கிடையாது. தப்பாக மிஸ்டேக் பண்ணிட்டாரு, பொய்யெல்லாம் சொல்லிடல. அப்துல் ரஹ்மான் யசீதுனோடனே ரெண்டு ஆள் இருக்கிறது தெரியலை. அவர் நல்ல அப்துல் ரஹ்மான் நினைத்து கொண்டு அறிஞர்கிட்ட போய் கேட்கணும்னு நினச்சி எழுதிட்டாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், இது நுணுக்கமான இல்லத்துமாங்க. இதுக்கு பிறகு என்னது இல்லத்துங்கிறது, ஹதீஸ்களை பார்த்தால் கரெக்டாக இருக்கும். உசாமா யார், அபு உசாமா நல்ல ஆள், அப்துல் ரஹ்மான் யசீத் பின் ஜாபிர் நல்ல ஆள், இது கரெக்டு தான். இவர் நல்ல ஆள், இவர் நல்ல ஆள் தான். ஆனால் இவர் வேற ஆளில் மாற்றி சொல்கிறாரு, அதான் உள்ள குறை, நுணுக்கமான குறை. இப்படி நுணுக்கமான குறைபாடுகள்ங்கிறத வந்து உங்களுக்கு விலைக்கு சொல்ல 100 வகை இருக்குது, 100க்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு வகையாக என்ன செய்யும், நுணுக்கமான குறைபாடு வரும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஒருத்தர் என்ன செய்வார்னு கேட்டால், ஒரு பேர் சென்னை மாதிரி பெரிய ஊர் வச்சுக்கிறங்க, சின்ன கிராமம்னு சரி வராது, பெரிய ஊராக இருக்குன்னு வைங்களேன், பஸ்ரா கூஃபா மாதிரி பெரிய ஊராக இருக்குது. அந்த ஊரில் வந்து அந்த உஸ்தாத் இஸ்மாயிலுங்கிறவரும் இப்ராஹிம் வாழ்கிறாங்க. இப்ராஹிங்கிறது பெரிய உஸ்தாது, இஸ்மாயிலுங்கிற மாணவர் அந்தஸ்தில் உள்ளவர்னு வைங்க. இப்போ வந்து அவர்கிட்ட இவர் அறிவிச்சார்னு சொன்னாங்கன்னா அதை வந்து ஏற்றுக்குருவாங்க. ஏன்னா ஒரே ஊருக்காரங்க, ஒரே ஊராக இருக்கனால ஏற்றுக்குருவாங்கன்னு இருக்குது. ஆனால் அது போட்டு விட்ருவாங்க, அறிவித்த உடனே இஸ்மாயிலிடமிருந்து இப்ராஹிம் அறிவிக்கிறான்னு போட்டு விட்ருவாங்க. அப்புறமேல இந்த ஆய்வாளர்கள் என்ன செய்வாங்கன்னா உள்ள நுழைஞ்சு இந்த இஸ்மாயிலுடைய வரலாறு ஆராய்வாங்க. இவர் வந்து மண்ணடியில் தான் இருக்கிறார், தாம்பரத்துக்கு போனதே இல்லை. அவர் தாம்பரத்தில் இருக்கிறார், சென்னை தானா. சென்னையில் இருந்தால் கூட இவங்க 2 பேரும் ஒரு நாள் சந்திச்சே கிடையாது. இப்போ நம்மளே தாம்பரத்தில் எல்லாரும் பார்த்துருக்கோமா? பார்த்தது கிடையாது. சென்னையாக இருந்தால் கூட திருவள்ளூரில் இருக்கிற நிறைய பேர் நம்ம தெரியுமா? 50 பேர் தெரியுமா? அப்படி இருக்க தானே அங்கே ஒரு ஆலிம் சார் இருப்பார், தெரியாது. அப்போ இவரும் இந்த பகுதியை சேர்ந்தவர் தான், ஒரே ஊருக்காரங்க தான். ஒரே ஊர்ந்து வந்த உடனே அவர்கிட்ட கேட்டு தானே இருப்பார்னு போட்டு விட்ருவாங்க நிறைய பேர். அதில் வந்து குறை தெரியாது. சில அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா உள்ள நுழைஞ்சு ஆய்வு செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் கூட. ஆய்வு செய்யாத வரைக்கும் சரியான ஹதீஸ் தான். நோய் ஒரு நோயின்றது எக்ஸ்ரே பண்ணி பார்க்காத வரைக்கும் நல்லால் தான் நினச்சிட்டு இருப்போம். ஒரு ஆளுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய நோய் இருக்குது, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கல, அப்போ என்ன செய்வோம், ஆரோக்கியமாக இருக்காருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அவர் அப்படி நினச்சி தான் இருப்பார். எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும், ஆஹா சரியில்லை, அப்போ தான் அந்த முடிவுக்கு வருவோம். அந்த மாதிரி இவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்காததுனால மேலோட்டமாக பார்த்து முடிவு பண்ணிடுவாங்களா? எக்ஸ்ரே பார்வை உள்ள ஆளுங்க சில பேருக்கு, திருமதி இமாமு, தாரகுத்தினி, இவங்களாம் அந்த எக்ஸ்ரே உள்ள ஆளுங்க இல்லை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க அதை சொல்லிட்டு போகாமல் அது இப்படி ஒரே ஒன்றை செஞ்சுருப்பாங்களா, இன்னும் கொஞ்சம் நுழைஞ்சு பார்ப்போன்னு சொல்லி அங்கே போய் விசாரிக்கிறது. இவர் மண்ணடி தானே எங்கேயும் போக மாட்டார், கால் ஊனம் அவருக்கு. உதாரணம் சொல்கிறாங்க, வைங்க எங்கே நடக்க விட மாட்டார், அவர் இங்கே வரவும் மாட்டார். அப்போ இவர் சந்திக்க முடியாத, அப்போ வேற 2 பேரும் சந்திக்கலன்னா இப்படி அறிவிக்க முடியும்? ஒரு ஊரில் இருந்துருக்குறாங்க, இவர்கிட்ட அவருக்கு சங்கிலத்தோடு விடுபட்டு போகுது. அப்போ சங்கிலத்தோடு விடுபட்டு போகிறதுங்கிற எப்போ தெரியும்? நுணுக்கமாக ஆராயிறவர்களுக்கு தெரியும். இது மாதிரி குறை இல்லத்துங்கிற விளங்கிற வேண்டும், நுணுக்கமான குறை. அது மாதிரி இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு ஆள்கிட்ட அறிவிச்சிருவாங்க, யார், இஸ்மாயில்கிட்ட இருந்து இப்ராஹிம் அறிவிச்சு விட்டார். இஸ்மாயில் வரலாறு தேடுவாங்க, பர்ஃபெக்டான ஆள். இப்ராஹிம் வரலாறு தேடுவாங்க, பர்ஃபெக்டான ஆள்.
2 பேரும் பார்த்துருக்குறாங்க. உடனே சரின்னு முடிவு பண்ணிடுவாங்களா, சஹீஹ்னு நிறைய அறிஞர் சொல்லிடுவாங்க. இந்த எக்ஸ்ரே பார்வையாளர்கள் என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் நுழைஞ்சு பார்க்கும்போது இந்த இஸ்மாயில் இருக்கார்ல உஸ்தாது, இவர் ஒரு 65 வயசு வரைக்கும் தான் நல்லா இருந்தார், 65க்கு மேலே மெண்டல் ஆகிட்டார். அப்படி ஆயிரும். இந்த மறதி நோய் சொல்லுவோம், அல்சீமர்னு சொல்கிறாங்கல்ல, மறதி நோய் வந்துடும் சில ஆட்களுக்கு, ஒன்று பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிலையில் அவர் 65 வயசுக்கு மேலே ஆகுறாருன்னு வைங்க. இந்த இப்ராஹிம் வந்து 65 வயசுக்கு மேலே தான் அவரை பார்த்தார். 65 வயசுக்கு நல்லா இருந்தார. அப்போ வந்து இஸ்மாயில் வந்து இப்போ இப்ராஹிமை பார்க்க கிடையாது. எப்போ பார்க்குறாரு, 65 வயசு ஆகி ஒன்று கிடக்குன்னு சொல்ல அனுப்பிடாரு பாருங்க. அவர் நல்ல ஆள் தான், நல்ல ஆளுங்கிறதுக்கு வயசு வரைக்கும் தான் நல்ல ஆள். 65க்கு மேலே நல்ல ஆளாக இருந்தாலும் லபுத்து போயிடுச்சு. நேர்மை வேண்டா இருக்கலாம், லபுத்து இருக்கணும்ல, கேட்டதை கரெக்டாக சொல்லக்கூடிய திறன், அதை இழந்துறாரு இவர். இப்போ என்ன செய்கிறாங்க, உள்ள நுழைஞ்சு விசாரிக்கும் போது இவர் எந்த வருஷம் வந்தார், எத்தனை வயசில் பார்த்தாரு, இவர் எத்தனை வயசில் மூளை குழம்புனார், மூளை குழம்புன பிறகு தான் இவர் பார்க்குறாரு. அப்போ எப்படி அது கரெக்டான அதிசயம் இருக்கும். அவர் ஆள் சரிதான், 66வது வயசுல கேட்டிருக்கிறாரு, 66ல் உலர ஆரம்பிச்சிட்டார். அவர் ஆள் நல்ல ஆளாக இருந்தாலும் அவர் உலர ஆரம்பித்த பிறகு ஒருத்தர் கேட்டிருப்பாரே. ஆனால் அப்போ என்ன செய்வாங்க, இந்த இஸ்மாயில் வந்து இப்ராஹிம்கிட்ட கேட்டது மட்டும் செல்லாது, மற்றவங்க கேட்டால் எப்படி போடுவாங்க, இந்த ஆள்கிட்ட இருந்து யார் அறிவித்தாலும் செல்லும், இன்னொன்று ஆள் அறிவித்தால் செல்லாது. ஏன் செல்லாது என்றால் இவங்களெல்லாம் அவர் மூளை குழம்பிய பிறகு அவரை பார்த்தவர்கள். இதான் இல்லது நுணுக்கமாக போய் பார்க்குறது. அப்போ இது மாதிரியான ஆராய்ச்சியெல்லாம் பொதுவாக நமக்கெல்லாம் நிறையா ரெஃபரன்ஸ் நமக்கெல்லாம் முடியாது. நமக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்லலை, இப்போ எங்களை மாதிரி பெரிய மூளைமார்களுக்கு முடியாது. அவ்வளோ ரெஃபரன்ஸ் வேணும். அந்த காலத்தில் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க, பெரிய ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ ஆதாரங்களை ஆய்வு அவங்க சொன்னதை எடுத்தான் சொல்ல முடியுமே தவிர நாங்கள் போய் இந்த எக்ஸ்ரே வேலையை செய்யவே முடியாது. அதற்கான தகுதி பெற்றவர்கள் இப்போ யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அவ்வளோ ஞாபக சக்தி நினைவாற்றலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் உள்ள ஒரு காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க. அந்த இல்லத்து இருக்கான்னு தேடி கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன செய்யணும், அது அறிஞர்கள் ஏதாவது நுணுக்கமான குறைபாடுகளை கண்டுபிடித்து மேலோட்டமாக சஹீன்னு ஆயிரும். இது ஆனவுன்னு இல்லத்து இருக்காங்கிற எப்படி தெரியும்னு கேட்டால், இல்லத்துக்குண்டே புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. இழல்ங்கிற பேரில் நிறைய பேர் நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு ஹதீஸ்களையும் தொகுத்து இதெல்லாம் சரின்னு சொல்கிறாங்க, அதில் உள்ள இந்த குறை இருக்குது, இந்த நுணுக்கமான குறை இருக்குன்னு பட்டியல் போட்டு ஹதீஸை எழுதி போடுவாங்க. அப்படி அதில் இழலில் சுட்டி காட்டி இருப்பார்களே ஆனால், அந்த சுட்டி காட்டிய விவரம் சரியாகவும் இருக்குமே ஆனால், காரணம் சரியாகவும் இருக்குமே ஆனால் அப்போது பலவீனமாகிக்கணும். சரியா, இது இழல்ங்கிற ஒரு மேட்டருக்கு இல்லத்துங்கிற விஷயத்தை அவ்வளோ போதும். அடுத்ததாக டாபிக் என்னென்னு கேட்டால், இப்போ சரியான ஹதீஸுங்கிறோம்ல, இந்த சரியான ஹதீஸில் முக்கியமான அம்சம் என்னென்னு கேட்டால், அதாவது நேர்மையாக அவர் இருக்கணுங்கிற ஆளை பார்க்குறோம். ஆள் நேர்மையாக இருக்கணும், ஆள் வந்து ஞாபக சக்தி உள்ளவராக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்பு இருக்க வேண்டும். இதோடு சேர்ந்து சுதூது இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதை விட வலிமையான அறிவிப்புக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறோம். அதை விட வலிமையான அறிவிப்புனா என்ன, அவர் அறிவிக்கிறதை விட வலிமையானதுன்னா என்ன, ஒரு சஹாபி அறிவிக்கிறாரு, ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறாரு, ஒரு 10 பேர் வேறு மாதிரி. இப்படி உதாரணம் செய்யுங்களேன், ஒரு சபையில் ஒரு உஸ்தாத் இருக்கார், சுஃபியான்ட்டு ஒரு உஸ்தாத் இருக்கார். அவர்கிட்ட வந்து 5 பேர் மாணவர்களாக இருக்கிறாங்க. அவர்கிட்ட படித்த மாணவர்கள் 5 பேர். அவர் சொன்ன ஒரு ஹதீஸை 5 பேர் அறிவிக்கிறாங்க. அவர் சொன்ன ஹதீஸ் என்ன செய்கிறாங்க, 5 பேர் அறிவிக்கிறாங்க. 5 பேர் அறிவிக்கும் போது 4 பேர் எப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், அவர் வந்து இந்த மாதிரி 8 ரக்காத் தொழுதா சொன்னார் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. 8 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுதாக உதாரணத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத் தான் தொழுதார்கள் என்று சுஃபியான் சொன்னதாக, அறிவிப்பாளர் வரிசையோடு சொன்னதாக 4 மாணவர்கள் அறிவிக்கிறாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அதே ஆசிரியருடைய மாணவர் அதே அறிவிப்பாளர்கள் தொடரில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் சுஃபியான் எனக்கு சொன்னது என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ரக்காத் தொழுதாக தான் சொன்னார்கள், அப்போ அல்லது 8 ரக்காத் தொழவில்லை, 8 தொழுதை இல்லை என்று சொன்னார்கள், இருக்கிறது இல்லைன்னு அறிவிச்சுட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க வந்து 8 ரக்காத் தொழுதா சொல்கிறாங்க, இவர் 8 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுதை இல்லைன்னு அறிவிக்கிறாரு. 2 பேருக்குமே ஆசிரியர் இவர் தான். அவர் வேற ஆள்கிட்ட கேட்டால் அது ஒரு கணக்கு. இதே சுஃபியான்ட்டு தான் 5 பேரும் கேட்டிருக்கிறாங்க. 5 பேர் கேட்டு 4 பேர் வந்து சாப்பிட்டாருங்கிறாங்க, ஒரு ஆள் சாப்பிடலைங்கிறாங்க. ஒரு ஆள் செய்கிறாங்க, இந்த மாதிரி 4 பேர் சொல்வதற்கு முரணாக ஒருவர் அறிவிக்கிறான்னு வைங்க. இவர் நல்லவராக இருந்தாலும், இவர் திறமையான ஆளாக இருந்தாலும், இவருடைய நாணயத்தில் எந்த குறையும் இல்லாவிட்டாலும் 4-1ங்கிற வகையில் இவர் பலவீனமாகிறார். இப்போ ஆள் பலவீனம், வேற ஹதீஸ் தள்ள மாட்டோம். 4 பேர் பலமா, ஒரு ஆள் பலமா, 4 பேர் உறுதிப்படுத்துகிற ஒரு செய்திக்கு மாற்றமா ஒருவர் சொல்வாரையானால், அந்த ஒரு பலவீனத்தின் காரணமாக அந்த ஹதீஸை தள்ளுவாங்க, அவரை தள்ள மாட்டாங்க. அந்த இதில் யாவது குறைவாக இருப்பார்,
ஏதோ இல்லைங்கிற வார்த்தை அவர் கவனக்குறைவாக நினைச்சிட்டாரு, இருக்குங்கிறதுக்கு பதிலாக இல்லைன்னு டங் ஸ்லிப்பில் சொல்லியிருக்கலாம். பேசும்போது கூட சில விஷயத்தை வந்து உடன்பாடாக பேசும்போது எதிர்மறை நம்மளே சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இந்த ஒரு ஆள் நினைஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இதனால் வந்து அவரை நம்ம தள்ளக்கூடாது. எதை தள்ளிடணும்? அவருடைய அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு ஹதீஸை மட்டும். இந்த 5 பேர் மாணவர், ஒரு ஆசிரியர்கிட்ட 5 பேர் படித்து 5 பேரில் 4 பேர் அறிவிக்கிற செய்திக்கு முரணாக ஒரு மாணவர் அறிவித்தாரையானால் அந்த ஒரு மாணவருடைய ஹதீஸ் தள்ளிடணும். ஏன் தள்ளணும்? இது சுதூத், அதாவது அதை விட வலுவானதுக்கு மாற்றமாக இருக்குது. இவர் பலவீனம் கிடையாது, இவர் நல்ல ஆள் தான். ஆனால் அந்த செய்தி என்னவா, செய்தி பலவீனமாக இருக்குது. எதனால் பலவீனமாக இருக்கிறது? அவருடைய 4 பேர் சொல்றதுக்கு மாற்றமாக இது இருக்கிறது இப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். இது என்னது? இது தள்ளிடணும். அதே மாதிரி வந்து இதில் முக்கியமாக இதைத்தான் ஹதீஸ்களில் போட்டிருக்கிறாங்க மேலோட்டமாக. ஆனால் சாதுலே பெரிய சாது என்ன தெரியுமா? இவர் அறிவிக்கிறார் ஒரு ஹதீஸு குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது. குர்ஆனுங்கிற எத்தனை வருட அறிவிப்பு? எத்தனை வருட அறிவிப்பு? 50 சஹாபாக்கள் அறிவிப்பு. அதாவது ஒரு 4 சஹாபிக்கு மாற்றமாக ஒருவர் சொன்னாரையானால் அந்த 4 தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம், அந்த ஒருவரை தள்ளிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதை ஹதீஸ் மறுப்புன்னு யாரும் சொல்லலை. ஹதீஸ் ரூல் 50 பேர் ஹதீஸுடைய இலக்கணத்தில் இந்த வார்த்தையை கொண்டு வந்துடுறாங்க, சுதூதுன்னு சொல்லி. எல்லா ஹதீஸ் கலையில் உள்ளவங்களும் இந்த மாதிரி ஹதீஸு சரியில்லை. எந்த மாதிரி ஹதீஸு? நம்பகமான 4 மாற்றமாக ஒருவர் அறிவித்தால், நம்பகமான 3 மாற்றமாக ஒருவர் அறிவித்தால், ஒரு ஆசிரியருடைய மாணவர் அறிவித்தாரையானால் அப்போ அந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் அல்லன்னு சொல்லி ஏகமானதாக எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ நான் ஒரு பொய்யரான்னு யாரும் கேட்கவே இல்லை. அப்படி சொல்லுமே என்ன செய்யலை. அப்போ அந்த ஹதீஸ் எல்லாம் சொன்ன பொய்யரா, அவர் அயோக்கியரா, அவர் கேடு கட்டவரான்னு யாரும் கேட்கல. இப்போ வந்துக்கிட்டு குர்ஆனுக்கு மாற்றமாக இது இருக்குது வேணான்னு சொன்னோன்னே அப்போ ஒன்று பொய்யாலா கேட்குறாங்க. எப்படி? குர்ஆனுங்கிற எத்தனை வருட அறிவிப்பு? ஒவ்வொரு சஹாபியுடைய அறிவிப்பு இருக்குது. இதுதான் குர்ஆன் என்று அபூபக்கர் சொன்னார், அதுக்கு அறிவிப்பாளர் அபூபக்கர், அதுக்கு அறிவிப்பாளர் உமர், அதுக்கு அறிவிப்பாளர் உஸ்மான், அதுக்கு அறிவிப்பாளர் அலி, அதுக்கு அறிவிப்பாளர் 10 அஷரத்துல் முபஷ்ஷரா சொர்க்கவாசிகள், அதுக்கு அறிவிப்பாளர் பத்ரீன்கள், அதுக்கு அறிவிப்பாளர் உஹதீன்கள், அவ்வளோ பேர் வருவாங்க. அனைத்து முஹாஜிர்கள், அனைத்து அன்சார்கள் எல்லாருமா சேர்ந்து இப்படி அல்லாஹ் சொன்னான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை நமக்கு அறிவிக்கிறார்கள். அப்போ இதில் வந்து 4 பேருக்கு மறுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஹதீஸ் அப்படி தள்ளி நிறைய வச்சிருக்கிறாங்க. 4 பேர் சொன்னதுக்கு மாற்றமாக இருக்கிற காரணத்தினால அந்த ஹதீஸ் தள்ளப்படும் என்று நிறைய ஹதீஸ்களை சாதுன்னு போட்டு தள்ளி வைத்து விட்டு இப்படி சொன்ன உடனே என்ன கேள்வி கேட்குறாங்க? நான் குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் ஏன் தள்ளணும்? அப்போ அது போய் சொல்கிறார். அப்போ 50 பேர் சொல்லிட்டாங்களா? அப்போ அல்லாஹ் போய் சொல்லிட்டானா? எப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க? இவர் சொல்ல ஏற்று நேர் மாற்றமாக இருக்குமே. ஆனால் அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனில் பொய் மாதிரி வந்துடுதே. அப்போ பொய் சொன்ன அல்லாவா? அல்ல அத்தனை பேரும் பொய் சொல்லி ஒரு ஆள் தான் உண்மையாளரா? எந்த முடிவுக்கு வர போகிறீங்க? ஒரு மனிதர் எதை பிழை செஞ்சிருக்கலாம் யாருன்னு நமக்கு தெரியாது. 5 அறிவிப்பாளர் இருப்பாங்க, 5ல் இவரும் சொல்லியிருக்கலாம், அவரும் சொல்லியிருக்கலாம். எல்லாரும் பார்த்தா நல்லவங்களாக இருக்கிறாங்க. வெளிப்படையாக உள்ளவங்களாம் கன்ஃபார்மாக நல்லவங்க நம்ம சொல்ல முடியாது. நம்ம சக்தி உட்பட்டு நல்லவர்னு சொல்லியிருக்கிறோம். புகாரி நல்லவர் சொன்னால் அல்லாட்ட நல்லவரா? புகாரி நல்லவர் சொல்லிட்டாரு, புகாரி அல்லாவா? புகாரி நல்லவர்னு சொன்னால் அது காரணத்தை வச்சு தான் சொல்கிறார் அவர். புகாரி எதை வச்சு சொல்கிறாரு? அவருக்கு தெரிந்த காரணங்களை வைத்து சொல்கிறார். தெரியாமல் எவ்வளோ இருக்கலாம். மெசேஜ் முரண்படுது. நம்ம ஆளை பார்க்குற விட்டு 2வது எதை பார்க்குறோம்? மெசேஜை பார்க்குறோம். இது என்னங்க இந்த கருத்து இதுக்கு நேரம் மாற்றமாக இருக்க? இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ நான் நடைமுறை தெரிஞ்ச விஷயம் சூனிய விஷயம் இருக்குன்னு வைங்களேன். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செஞ்சாங்க. சூனியம் இருக்காங்கிற டாபிக் விட்டுருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருது. அது எத்தனை பேர்? 3 பேர், 4 பேர், 10 பேர் சொல்லிட்டு போட்டோம். வருதா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால், வகால ஸாலிமூன, அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸூரா, சூனியம் செய்யப்பட்டவரை பின்பற்றுகிறீர்கள் என்று முஸ்லிம்களை பார்த்து அநியாயக்காரன் சொல்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த அநியாயக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க முகமது சூனியம் செய்யப்பட்டிருக்கிறாரு, சூனியம் செய்யப்பட்டவரை தான் முஸ்லிம்கள் பின்பற்றுகிறார்கள், சுய நினைவோடு உள்ள ஒரு ஆளை பின்பற்றவில்லை அப்படின்னு யார் சொல்கிறார்? அநியாயக்காரன் சொல்கிறான் என்று குர்ஆன் சொல்லுது. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதா சொல்வது அநியாயக்காரன் தான் சொல்லுவான். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்ய முடியாது. தெளிவான குர்ஆனுடைய வசனத்தில் இருக்குது, 2 இடத்துல இருக்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எவனாவது சூனியம் செய்யப்பட்டதா சொன்ன அநியாயக்காரன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி அல்லாஹ் சொன்னதாக அத்தனை சகாபாக்களும் அறிவிக்கிறார். அவ்வளோ அறிவிப்பாளர் இருக்கிறார்கள். 4 அறிவிப்பாளருக்கு மாற்றமாக இருக்கவில்லை. அத்தனை சகாபாக்களுடைய அறிவிப்புக்கும், அத்தனை தாபியங்களுடைய அறிவிப்புக்கும், அத்தனை தலைமுறையுடைய 14 நூற்றாண்டு தலைமுறையினரும் சேர்ந்து குர்ஆன் சொன்னாங்களே, அதுக்கு மாற்றமாக ஒரு 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ சொன்னால்
நம்ம என்ன முடிவுக்கு வரணும்? என்னடா 4 பேர் சொன்னது ஒரு ஹதீஸ் எத்தனை தள்ளி விடுறீங்க? அப்போ குரானுக்கு மாற்றமாக இருக்குன்னு சொல்லும்போது மட்டும் எப்படி கோவம் வருது உங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, குரானை ஓதுவாங்க, அது தொண்டைக்குழியை கடக்காது. குரானுடைய மதிப்பு கூட வச்சிருக்கணும், ஹதீஸ் மதிக்கத்தக்கது, குரானுக்கு சமமானது கிடையாது. ஏன்னு கேட்டால் ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் சமமானது. ரசூல்லாவுடைய காலத்தில் நம்ம வாழ்ந்தோமையானால் ரசூல்லா வாயினாலே ஹதீஸையும் கேட்போம், குரானே இங்கே சமமானது. இது மற்றவங்க 4 தலைமுறையை தாண்டி சொல்லப்படுகிறது. அப்போ இவர்கள் கரெக்டாக சொல்லி இருந்தால் சரியானது, இவங்க கரெக்டாக சொல்லி இருக்காவிட்டால் தவறானதாக போயிடும். அப்போ டவுட் வரக்கூடிய ஒரு விஷயத்தையும் உறுதியான ஒரு விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது வெளிப்படையான காரணங்களை வைத்து நல்லவர்கள் சொல்கிறாங்கன்னு ஏற்றுட்டு போயிடுவோம். அப்படித்தான் அம்பிட்டே ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஹதீஸ்களை எல்லாத்தையும் நம்ம தொழுகையிலேருந்து அனைத்தையும் ஹதீஸ்லாம் கிடைக்குது, நோன்பு சட்டங்களும் ஹதீஸ்லாம் எடுக்கிறோம், ஜக்காத்து ஹஜ்ஜி சட்டம்லாம் ஹதீஸ்லாம் கிடைக்குது, எடுத்துக்கிட்டு தான் செய்கிறோம். எங்கே வருது பிரச்சனை? இவ்வளோ குரானில் சொல்வதற்கு மாற்றமாக ஒரு அறிவிப்பு சொல்லப்படுமையானால் நிறைய இருக்கிற அந்த முரண்பாட்டுக்கு ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன். இப்போ ரசூல்லா சிகிர் செய்யப்படவில்லை என்பதற்கு எக்கச்சக்கமான சான்றுகள் இருக்கிறது, புஸ்தகம் போட்டிருக்கிறோம், அதை பார்த்துக்கிறோங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்படி வரும்போது இவங்க என்ன பேசுகிறாங்க பாருங்கள், எத்தனை சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, 4 சஹாபி அறிவிச்சிருக்கிறாங்க, எத்தனை கித்தாபில் இருக்குது, அப்படித்தானடா சாதும் இருக்குது, நீ சொல்லி ஹதீஸில் சாதுண்டு அதுவும் அப்படித்தானே இருக்குது, எத்தனை கித்தாபில் அறிவிக்கப்பட்டிருக்கு, எத்தனை கித்தாபுனா நமக்கு என்னங்கிறேன், இந்த கித்தாபுக்கு நிகராகும் அத்தனை கித்தாபு, எத்தனை கித்தாபு இருந்தாலும் கித்தாபுள்ள அல்லாவுடைய கித்தாபுக்கு சமமாகுமா? அப்போ அல்லாவுடைய கித்தாபில் உள்ளதுக்கு மாற்றமாக வந்தால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதுதான், ஹதீஸ் காலையில் இது இருக்குது. எது இருக்குது? குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது மறைமுகமாகவும் ஹதீஸில் இருக்கிறது. ஹதீஸ்களை அறிஞர்கள் நேரடியாகவும் சொல்லியிருக்கிறார்கள். மறைமுகமாக எங்கே இருக்கிறது? நேற்று சொன்ன அந்த சுதூதில் இருக்கிறது. மறைமுகமாக எங்கே இருக்கிறது? அதை விட வலுவானதற்கு மாற்றமாக இருந்தால், ஒரு அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்து அவர் அறிவிக்கிற செய்தி அதை விட வலுவான செய்திக்கு மாற்றமாக இருந்தால் அது ஏற்கக்கூடாது, சஹீஹ் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. வலுவான செய்தி இதுக்கு மேலே வலு என்ன இருக்குன்னா, குரானுக்கு மேலே வலுவான செய்தி என்னப்பா இருக்குது? அப்போ அந்த வலுவான செய்திங்கிறதுக்கு இவங்க எங்கே கொண்டு பார்க்குறாங்க? ஹதீஸ்லேயே பார்க்குறாங்க. 4 பேருக்கு மாற்ற ஒருத்தர் சொல்கிற தள்ளு இப்படி இப்போ ஹதீஸ் சாதம் தள்ளி வச்சுருக்கிறீங்களே. அப்போ வலுவுலையும் வலுவாக இருக்குதா குரானு? அதில் அடங்கி இருக்கிறது ஒன்று. தெளிவாகவும் சொல்லியிருக்கிறார்கள், தெளிவான வார்த்தைகளை கொண்டும் ஹதீஸ்களை அறிஞர்கள் நினைஞ்சுறாங்க. குரானுக்கு மாற்றமாக உள்ளது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதுக்கு பிறகு தான் அறிவிப்பாளரை பார்க்குறோம். முதல்ல மேட்ரை பார்த்துருவோம், அதை மேட்ரெல்லாம் பார்த்த பிறகு தான் சரியாக தவறான முடிவுக்கு வருவோம் என்ற மாதிரியெல்லாம் அறிஞர்கள் நினைஞ்சிருக்காங்க, தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அது போக இன்னும் நீங்கள் பார்க்கணும். இப்போ அஃபலா குரான் எல்லாம் சொல்கிறான் 4:82 அஃபலா எத்ததப்பர் உன்னல் குரான், குரானை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களாம். உலவுக்கான மின் இந்தி கைரில்லாஹி, இது அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடம் இருந்தாவது வந்திருக்குமையானால் ல வஜது ஃபிஹி இஃப்திலாஃபன் கதீரா, இதில் ஏராளமான முரண்பாடுகளை இவர்கள் கண்டிருப்பார்கள். இது வந்தது அல்லாட்டேருந்து வந்தால் முரண்பாடு இருக்காது. சரியா? முதல் விஷயம் விளங்கணும் என்னது? வஹீயில் முரண்பாடு இருக்கவே செய்யாது. வஹீன்னா ஒரே மாதிரியா இருக்கும், மனுஷன்ட்டு தான் முரண்பாடுலாம் வரும். அல்லாஹ் வந்து மனுஷன் மறந்துடுவான், யாவசக்தியாக இருப்பான், டென்ஷன் ஆகிடுவான், கோபமாக இருப்பான், உணர்வு ஒன்று சொல்லிடுவான், அதெல்லாம் வரும் மனுஷனுக்கு. படைச்ச இறைவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்போ இறைவன்கிட்டருந்து வரக்கூடிய செய்தியில் முரண்பாடே இருக்காது. முரண்பாடு இல்லாமல் இருப்பது தான் இது இறை வேதம்ங்கிறது சார்ந்து சிந்தித்து பாடுறான் அல்லா குரானில் சொல்கிறான். குரானுடைய தகுதி என்ன? முரண்பாடு. அப்போ ஹதீஸ்கள் வந்து குரானுக்கு விளக்கமாக இருந்தால் தான் ஏற்றுக்கணுமே தவிர முரண்பாடாக இருந்தால் வஹீலன்னு விளங்குதுல, முரண்பாடாக இருந்தால் அல்லாட்டு வந்தது இல்லை. நல்லா விளங்கிக்கிறேன்னு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குரானையே முரண்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால தான் இது அல்லாவிடமிருந்து வந்தது, சிந்திங்கிறான். அஃபலா எத்ததப்பருனல் குரான், குரானை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? வலவுக்கான மின் இந்தி கைரில்லா, இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருக்குமையானால் ல வஜது ஃபிஹி இஃப்திலாஃபன் கதீரா, இதில் அநேக முரண்பாடுகளை இவர்கள் பார்த்திருப்பார்கள். பார்க்க முடியாது. சவால் அல்லாஹ் விடுறான், சவால் விடுறான். முரண்பாடு ஒரு முரண்பாடை காட்டு குரானில். அப்போ வஹீயில் முரண்பாடு வராது அல்லாட்டிருந்து. அப்போ ஹதீஸு வஹீ தானே, அது அல்லாட்டிருந்து வந்தது தான் நம்ம நம்புகிறோம். குரான் எப்படி வஹீயாக இருக்கிறதோ ஹதீஸும் வஹீ தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு அவங்க தன்னுடைய வாயால் சொன்னதான் ஹதீஸு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதாக இருக்குமையானால் அது குரானுக்கு ஒட்டி தான் வரும், குரானோட இணங்கி தான் வரும். குரானை எதிர்த்து வராது. ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து வந்திருக்குமையானால் குரானுக்கு எதிராக வரவே வராது. அப்படி ஒரு செய்தி இருக்குமையானால் அது அறிவிப்பாளர்கள் எதை பிழை விட்டிருப்பார்கள். அவங்களுக்கு திருவிழம் ஆராய தேவை கிடையாது. நம்ம ஈமானை காப்பாற்ற முடியுமோ நம்ம எடுப்போம்.
அவங்கள யார் பையன் நமக்கு தெரியவே இல்லை, அவங்க காலத்தில் கண்டுபிடிக்க முடியலை. இவங்க தான் நல்லவர்கள்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உண்மையில் கெட்டவர்களாக இருக்கலாம், கெட்டவர்கள்னு சொன்னவர் நல்லவராக இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. ஒரு மெசேஜை ஏற்றுக்கொள்வதற்கு மட்டும் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் தப்பான முடிவு எடுத்துருவாங்க, நல்லவரை கெட்டவரையும் பார்த்து தீர்ப்பளித்து தவறாக தீர்ப்பளிப்புன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரியான அடிப்படை இருக்கும் பொழுது அவர்கள்லாம் கெட்டவர்களா அதுங்கிற சொல்ல மாட்டோம். சூனியத்தை பற்றி அறிவித்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்பதற்கு வெளிப்படையான சான்று கிடைக்கவில்லை. ஆனால் இந்த செய்தி குர்ஆனுக்கு மாத்தம் என்று எங்கள் அறிவுக்கு தெரிகிறது. குர்ஆனுக்கு மாத்தமாக இருக்க ஏற்றுக்கொள்ள முடியாது. குர்ஆன் ஃபஸ்ட்டு. குர்ஆனை வந்து குர்ஆன் வந்தாலும் நான் இதை சொல்ல வேண்டியன்னா தொண்டைக்குழிய கடக்கலை, குர்ஆன் வாயில் ஓதிக்கிட்டு இருக்கிறேன், இங்கே போகலை, இன்னும் எங்கே போகல குர்ஆனு இதுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கே தவிர இங்கே உள்ளத்தில் இறங்கலை. உள்ளத்தில் இறங்கினா கருத்தோடு இறங்கி இருக்கும். அப்போ எமருக்கும் நம்ம சொன்ன இஸ்லாத்தை விட்டு ரம்யத்தை சகமி வில்லிலிருந்து அம்பு வெளியேறி விடுவார்கள். யார்? குர்ஆனை வாயில் மட்டும் பேசிக்கிட்டு குர்ஆனுக்குரிய கண்ணியத்தை கொடுக்காம குர்ஆன் ஒன்று சொல்லிவிட்டால் அதுக்கு மேலே அப்பீல் கிடையாது. அதை முதல் விளங்கணும். ஹதீஸ்லாம் வந்து மனிதர்கள் அறிவிக்கிறது பிழை வரலான்னு சாத்தியக்கூறு உள்ளது. எந்த சாத்தியக்கூறும் இல்லாத குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது எங்கே கொண்டு வைக்கணும்? இது அல்லாவை எப்படி இடத்துல வைக்கிறோமோ உயர்ந்த இடத்துல, பேச்சுக்கல்ல முதல் இடத்துல வை. எல்லாத்திலும் அல்லாவை தானே ஃபஸ்ட்டு வைக்கிறோம், அல்லாவோட இடத்துல ரசூல் வைக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி தான் பேச்சுக்கல்ல அதான் ஃபஸ்ட்டு, அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. இன்னும் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லா, ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு உரையிலையும் சொல்வார்கள், அஸ்தகுல் ஹதீஸ் பேச்சுக்களில் மெய்யானது கிதாபுல்லா தான், அல்லாஹ்வுடைய வேதம் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த கண்ணியத்தோடு பார்க்கணும். அது முரணாக இருந்துட்டு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது குர்ஆனை எதுக்குறீங்கன்னு அர்த்தம், குர்ஆனை ரசூலுல்லாஹ் எதிர்த்தாங்கன்னு அர்த்தம். குர்ஆனுக்கு தான் ரசூலுல்லாஹ் பேசணும்னு சொல்ல வரீங்களா? அப்போ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் அப்போ என்ன எதனால செய்கிறாங்கன்னா உள்ளத்தில் இறங்கியவர்கள் தான் வரும். ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்க, என்ன செய்ய ஒருத்தவங்க சரியாக பங்கு வைக்கவில்லை என்று ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் சொல்லுவார். அதெல்லாம் அந்த ஹதீஸ் வரும். ஒருத்தர் என்ன செய்வார்னா ரசூலுல்லாஹ் வந்து பங்கு வச்சு கொடுப்பாங்க. பங்கு வச்சு கொடுக்கும் பொழுது அவங்க வந்து ஊருக்காரால் மதீனா மக்காக்காரவங்க, மக்கா ஆட்கள்ங்கிற அடிப்படையில் பார்க்காம அவங்க வெளியிருந்து வந்திருக்கிறாங்க, ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறாங்க. வீடு வாசல் கிடையாது, சொத்து சுகம் கிடையாது. இந்த ஊரில் உள்ள ஆட்களுக்கு எல்லாம் இருக்குது, இவங்க தான் வீடு வாசலாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு பார்க்குறாங்கன்னா வறுமையை கவனித்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க. அவங்க தேவையை தான் கவனித்தாங்க. இந்த ஆட்களுக்கு என்ன ஓடிடுச்சுன்னா ஆள் பார்த்து கொடுக்குறாரு, ஊர் ஆள் ஊர் மக்காக்காரர் இப்படி பிரிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பிரிக்கிறது. அந்த மாதிரி போட்டு யார ரசூலுல்லாஹ் ஏதில் அல்லாஹ்வுடைய இது நேர்மையாக நடங்கள், யார ரசூலுல்லாஹ் இத்தகில்லா அல்லாஹ் பயப்படுங்கிற இருந்தாலும் ஒருத்தன் எந்திரிச்சு கேட்குறான், நீங்கள் வந்து அல்லாஹ் பயப்படுங்க, என்ன இப்படி அவங்க அவருக்கு 20 அவருக்கு 10 கொடுக்குறிய? அவன் பார்வைக்கு தெரிகிறது 20 10, இந்த உதாரணத்துக்கு 20 10ங்கிறான், கூட குறையன்னு வர்றதுக்காக சொல்கிறான். அப்போ அவருக்கு மட்டும் 100, இவருக்கு மட்டும் 50 இப்படிங்கிற மாதிரி இத்தகில்லான்னொன்னே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நான் அல்லாஹ்வை அஞ்சலன்னா எவன் அஞ்சுறது? நான் நேர்மையாக நடக்கலன்னா எவன் நடப்பான்? நான் சில காரணங்களை வைத்து என்ன செய்வேன், தேவைகளை வைத்து தீர்ப்பளிப்பேன், நீதியாக தான் அளிக்கிறேன், அது தக்க காரணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இவருடைய சந்ததிகளில் சிலர் தோண்டுவார்கள், இவனுடைய வழித்தோன்றல்கள் சிலர் தோண்டுவார்கள். அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். அவர்களுடைய குர்ஆன் வந்து தொண்டைக்குழி விட்டு கிடக்காது. இஸ்லாத்தை விட்டு எஹ்ருஜூன மினல் இஸ்லாமி கரமியத்து சஹமி, அம்பிலிருந்து வில்லிலிருந்து அம்பு வெளியேறுவதைப் போல இழுத்துட்ட வேகமாக ஓடி போயிருமில்ல, மெதுவாக போவாது. அந்த ஃபாஸ்ட்டாக என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து எச்சரிக்கை பண்ணாங்க. இது யாருக்கு பொருந்தும்? இதை சொல்லிக்கிட்டு இது நம்மளுக்கு பொருந்துறாங்க. இந்த வேடிக்கை பாருங்க, இதில் இந்த ஹதீஸ் இந்த டாபிக் எதை சொல்லுது? குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது தான் சொல்லுகிறது. குர்ஆனுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு கூட்டம் உருவாவாங்க. அது யாரு? நவீன ஹதீஸ் காப்பாளர்கள் சொல்லிக்கொண்டு அது வந்து ஆபாசமாக இருந்தாலும் அசிங்கமாக இருந்தாலும் மேடையில் பேச முடியாத அளவுக்கு அந்த ஹதீஸுடைய வாசகங்கள் இருந்தாலும் இட்டு கட்டப்பட்டது என்று மூளைக்கு தெரிஞ்சாலும் நான் ஏற்றுக்குருவேன், சொன்ன ஆளுக்கு அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்காங்க, குர்ஆன் அதில் பேசாத, இவன் தானே குர்ஆன் உள்ளத்தில் இறங்கலை, குர்ஆன் தொண்டைக்குழி விட்டு இறங்கலையே, உள்ளத்துக்கு போகலையே, சிந்தனைக்கு போக காணாம வாயில் மட்டும் குர்ஆன் போகுது, பாத்தியாவருக்கு போகிற மர்த்தன் ஆகிட்டான். அப்போ இந்த மாதிரி இந்த சலப்புகள்னு சொல்லி கொண்டு நவீன ஹதீஸ் காப்பாளர்கள் வேஷம் போடுறாங்களே, அவங்களுக்கு சொல்லப்படுற விஷயம் என்னன்னு கேட்டால் குர்ஆனை தொண்டைக்குழியை விட்டு தாண்டி இறக்கு முதல்ல, இது சரின்னு விளங்கிடுவேன். இங்கனுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கான் ஓதுறதுக்கு மட்டும். விலங்கு சிந்தி குர்ஆனுக்குரிய மரியாதையை கொடு, குர்ஆனுக்குள்ளே ஃபஸ்ட்டு கொண்டு வை, சிம்மாசனத்தை உட்கார வை. இதய சிம்மாசனத்தில் எதை உட்கார வைக்கணும்? குர்ஆனை வச்சுட்டு மதன் கீழே இறக்கி போடு. அப்போ தெரியும் இதுக்கு மாத்தமா அதுவா, இதுக்கு கிட்ட இருக்கிறதா, இதை வந்து இது இருக்கிறதா உனக்கு தெரியும். அப்போ இதை சிந்திக்காத வகையில் என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு பேர் ஹதீஸ் மறுப்பாளராம், இவன் குர்ஆன் மறுப்பாளர்கள். இப்படி செஞ்சவர்களா நம்ம ஹதீஸ் மறுப்பாளருங்கிறிய? நீ யாரு? குர்ஆன் மறுப்பாளர்கள். குர்ஆன் மறுப்பாளர்களா போவதை விட நீ ஹதீஸ் மறுப்பாளர் சொல்லி பெட்டர். ஆனால் நாங்கள் ஹதீஸ் மறுப்பாளர் இல்லை,
எங்களுடைய எல்லா சுன்னத்துக்கும் ஹதீஸ் படி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஹதீஸ் ஆதாரத்தை வைத்தா சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குர்ஆனோடு மோதும் போது மட்டும் என்ன செய்கிறோம், அதை செய்கிறோம். அது உசூலில் இருக்கிறது, நீ சொன்ன ஹதீஸில் தஃப்சீரில் இருக்கிறது. அதை விட பலமானதுக்கு நீ செஞ்சு இருக்கிறாய் ஷாது என்ற பெயரில், இதை வச்சுக்கிறணும். அடுத்து என்ன செய்கிறாங்கன்றா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அன்சல்னா இலைக்க திக்ர, இந்த வேதத்தை உமக்கு நாம் இறக்கியிருக்கிறோம். லித்து பையின லின்னாசிமா நுசில இலையும், மக்களுக்கு அருளப்பட்டதை நீ விளக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இதுக்கு வந்தாங்க குர்ஆனை விளக்குறதுக்கு. குர்ஆனுக்கு மாத்தமாக சொன்னது விளக்கமா? அது விளக்கு வரனா என்ன அர்த்தம்? அதுக்கு இணங்கி போனதானங்க விளக்கம். ரசூலுல்லாஹ் குர்ஆனை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறான், நீ என்ன செய்யணும், குர்ஆனை விளக்கணும். சூனியம் செய்யப்பட்டவரை தான் பின்பற்றுகிறீர்கள்னு சொல்கிறான்ல, அதுக்கு விளக்கம் என்ன? சூனியம் செஞ்சான், இது விளக்கமா? இது சூனியம் செய்யப்பட்டதா சொல்கிறோம், அநியாயக்காரங்கிற குர்ஆன். அது விளக்கம் வந்துட்டு எனக்கு சூனியம் செஞ்சுட்டாங்க, இது விளக்கமாக எதிர்ப்பா மறுப்பா? அடே, குர்ஆனுக்கு விளக்கமாக வந்த ரசூலுல்லாஹ் வந்து எனக்கு சூனியம் செஞ்சாங்கன்னு எப்படி சொல்லுவாங்க? அல்லாஹ் என்ன சொல்கிறான், அநியாயக்காரன் தான் உனக்கு சூனியம் செய்ய சொல்லுவான். எவன் நம்பாத, உனக்கு சூனியம் செய்ய முடியாது. அநியாயக்கார பொய்யா சொல்கிறான். ஒரு காலத்தில் வெற்றி பெற மாட்டார்கள், இந்த மாதிரிலாம் வாசகம் அதில் வருது. ஒரு காலம் நேர்வழி பெறமாட்டார்களா, எகத்துதுன சபீலா, இப்படி சொன்னவங்க நேர்வழி பெறமா. இவ்வளோ வசனத்தை ரசூலுல்லாஹ் உள்வாங்கிக்கிட்டு அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், ஆனால் எனக்கு சூனியம் செஞ்சு விட்டார்கள். என்னங்கடா இது, எங்கே நீங்கள் போகிறீங்க? அப்போ இது நேரடியாக ரசூலுல்லாஹ் வந்து குர்ஆனுக்கு எதிராக போர் செஞ்சாங்களா? அப்போ அல்லாஹ் உனக்கு சூனியம் செய்ய முடியாது அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு செஞ்சு விட்டார்கள் ரசூலுல்லாஹ். யூதன் செஞ்சுட்டாங்கன்னா அப்போ என்ன நீங்கள் வழங்கி இருக்கிறீங்க குர்ஆனை? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் 16:44 சொல்கிறான், லித்து பையின லின்னாசி மா நுசில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நீ விளக்கணும். அதுக்கு தான் உனக்கு வேதம் தந்திருக்கிறேன், விளக்கு. எதிர்த்துறாத. இவங்க என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை எதிரியாக பார்க்குறாங்க. குர்ஆனுக்கு எதிரியாக சில 1-2 செய்திகளை 100-50 இருக்கட்டுமே, 100 கூட இருந்துட்டு போகுது, 200 கூட இருக்கட்டுமே, 30,000-40,000 ஹதீஸில் ஒரு 200 பிழை வராதா? 200 விஷயம் மாற்றமாக வராதா? அப்போ அப்படி 200 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், 50 இருக்கட்டும், நம்பர் முக்கியம் இல்லை. இன்னைக்கு கண்டுபிடிக்காத நாளை கூட விதியை ஒழுங்காக கண்டுபிடிச்சி வச்சுக்கிறங்க. இன்னைக்கு சரின்னு நினச்ச கூட இன்னொரு சிந்திக்கும் போது இது குர்ஆனுக்கு மாற்றம்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பட்டியல் போட முடியாது. ஆனால் அடிப்படை என்ன, குர்ஆனோடு மோதினால் அது ஹதீஸாக இருக்க முடியாது, வஹி முரண்படாது. ரசூலுல்லாஹ் விளக்க தான் செய்வாங்க, எதுக்க மாட்டாங்க. இதை விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான் 41-42 லா யாத்திஹில் பாத்திலு, இந்த குர்ஆனில் வேதத்தில் பாத்தில் வராது, தவறானவை வராது. மின்பைனி எதைகி, முன்னரும் வராது, உலாமின் கல்வி பின்பக்கமாக வராது, அதை எந்த பக்கமும் வராதுங்கிறது அப்படி போனான்ல. ஏன் தன்சீலுமின் ஹக்கீமின் ஹமீத், முன்னறிவாளனாகிய என்னிடமிருந்து வந்திருக்கிறது, விவரங்கட்ட ஆற்றிருந்து வரல இந்த குர்ஆன். ஹக்கீம்னா யாரு, பெரிய ஞானி, ஞானம் நிரம்பிய என்னிடமிருந்து இது வந்த காரணத்தினால் இதுக்கு முன்னும் வராது பின்னும் வராது, தவறு வராது. எந்த புறத்திலிருந்தும் எந்த வகையிலும் சுற்றி சுற்றி வந்தாலும் உனக்கு தவறு கண்டுபிடிக்க முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ வஹியில் தவறு வரக்கூடாது, வஹியில் பிழை வரக்கூடாது. அப்போ 2 முரண்பட்ட பிழையாயிருமே. பிழைக்கு அளவுகளை என்ன முரண்பட்டு தானே பிழையை கண்டுபிடிப்பாங்க. பிழையை எதை வச்சு கண்டுபிடிப்பான், ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறத ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருந்தால் பிழைண்டாயிரும். அப்போ இந்த வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஹதீஸுகள் வஹி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஹதீஸை தூக்கி பிடிப்பதற்காக இந்த குர்ஆன் மட்டும் போதுங்கிற கூட்டத்தை நம்ம வாதம் பண்ணியிருக்கிறோம், முறியடித்திருக்கிறோம். இன்றைக்கும் வாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அழைத்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் மட்டும் போதுமானு புத்தகம் எழுதியிருக்கிறோம், ஹதீஸ் அவசியம் என்று சொல்லி. இந்த கடந்த ஆரம்ப துவக்க காலத்தில் அதை பற்றி பேசியும் இருக்கிறோம். ஹதீஸை மறுக்கிறவர்கள் காவியர்கள்னு சொல்லி. ஹதீஸின் போது முடிவு பண்ணு, ஹதீஸின் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது. ஹதீஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் மறுக்கிறத பேசு. ஹதீஸை மறுக்கிறோம், நீங்கள் அம்பது பலவீனன்னு மறுத்தீங்களா, அது மட்டும் என்னப்பா? அவர் சரியில்லை அதனால ஏற்றுக்கிற மாட்டோம். அப்போ ஹதீஸான மறுக்கிற, ஏன் மறுத்த? அவர் சரியில்லை, அது மாதிரி தானே குர்ஆனுக்கு மாற்ற. அதோட வெயிட்டான காரணம் இல்லை இது. இவர் சரியில்லைன்னு ஒரு ஹதீஸை மறுக்கிறத விட அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எதிராக இருக்குன்னு மறுக்கிறது வெயிட் இல்லையா? அதோட பலவீனமான காரணத்துக்கு மறுக்கலாமா? அதை விட வலுவான காரணத்துக்கு மறுக்கக்கூடாது என்றால் எங்கே போய் சொல்வது? இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறார்கள். இதை ஒன்று வச்சுக்கிறங்க. அப்போ அதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று குர்ஆனும் சொல்லுகிறது. இது போக இந்த முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கிற குர்ஆனுக்கு முரண்படுறது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எவ்வளோ குழந்தைக்கு புரிகிற மாதிரி உதாரணங்களோட எடுத்து காட்டி பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அவங்களாம் காஃபீர் பத்தை கொடுக்கல, அவங்களாம் அறிஞர்கள், அவங்களாம் மகான்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள இருட்டடிப்பு செய்து விட்டு ஏதோ புதிதாக இப்போ தான் சொன்னோம், இதுவரைக்கும் யாரும் சொல்லாத மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு சீன் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்தடுத்த நாட்கள் பார்ப்போம்.